அவுஸுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் சத்ரி. ஏகத்துவ ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த தொடர் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் ஹாக்கிமியத் பற்றிய புரிதல் ஒரு மூமினுக்கு கண்டிப்பாக அது இருக்கணும். அது குறித்த அறிவு இல்லாமல் மரணிக்கும் போது இணை வைத்த நிலையில் அந்த மரணம் அது ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொடர் பேசிட்டு வரோம். கடைசியாக இலானா என்னென்ன அர்த்தம் இருக்குது, எத்தனை அர்த்தங்கள் குரான் பயன்படுத்துது அப்படிங்கிறது ஒரு சில சாம்பிள்கள் பார்த்தோம். மீதி சாம்பிள் இன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்போம். அப்போ அதில் என்ன கடைசியாக சில அர்த்தங்கள் இலாஹாக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரார்த்தனைக்கு தகுதியான இலாஹனா யார் அப்படின்னா, பிரார்த்தனைக்கு தகுதியானவன், செவியேற்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன், செவியேற்று பதில் தரக்கூடிய ஆற்றல் மிக்கவன், இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் உதவி செய்யும் ஆற்றல் உள்ளவன், அஸ்பாபுகளை கொண்டும் அஸ்பாபுகள் இல்லாமலும் உதவி செய்யக்கூடியவன், பரிந்துரை செய்பவன். எந்த மாதிரி பரிந்துரை? மறுக்க முடியாத பரிந்துரை செய்பவன். அவன் ஒரு கோரிக்கை வச்சுட்டா அதை யாருமே நிராகரிக்க முடியாது. அது ரெக்கமெண்டேஷனாக இருந்தாலும் அதை நிராகரிக்க முடியாத ரெக்கமெண்டேஷன் வைப்பவன். அடுத்தது பாதுகாப்பு அளிப்பவன், ஒரு சிரமங்களின் போது பாதுகாப்பு அளிப்பவன் அப்படிங்கிற இந்த பொருள் எல்லாமே இலாஹாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில பொருள்கள் இருக்குது, அது ஒவ்வொன்றா இன்ஷால்லா பார்ப்போம். அடுத்த விளக்கம் பார்த்திங்கன்னா, இலாஹன்னா யார் அப்படின்னா, பயப்பட தகுதியானவன், அச்சம் கொள்ளக்கூடியவன். இந்த சாமி குத்தம் ஆயிரும், தெய்வ குத்தம் ஆயிரும், ஆத்தா கண்ணை குத்திரும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த குவாலிஃபிகேஷன் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு மீனிங். இதில் பார்த்தீங்கன்னா குர்ஆனில் 6வது அத்தியாயத்தில் 80வது வசனம், மேலும் அவருடைய சமூகத்தார் அவரிடம் தர்க்கம் செய்த போது இப்ராஹிம் தம் சமூகத்தாரை நோக்கி கூறினார், நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருக்க அவனை பற்றியா என்னிடம் நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்கள்? மேலும் எவற்றை நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கின்றீர்களோ அவற்றுக்கு நான் அஞ்ச மாட்டேன். என் இறைவன் நாடினால்தான் எது ஒன்றும் நிகழ முடியும். என் இறைவனின் ஞானம் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது. நீங்கள் நல்லுணர்வு பெறமாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாருக்கு இணை வைக்கிறீங்களோ அந்த போலி கடவுள்களுக்கு நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னா, அப்போ கடவுள்னா பயப்பட தகுதியானவன் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல மீனிங் குர்ஆன் பதிவு செய்யுது. இப்போ அடுத்த மீனிங் பார்த்தீங்கன்னா 16:51, மேலும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், 2 கடவுளரை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள், இறைவன் ஒரே ஒருவன் தான், எனவே எனக்கு அஞ்சுங்கள். அப்போது ஒரு கடவுள் தான் இருக்கணும், அந்த ஒரு கடவுளுக்கும் பயப்படவும் செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். எப்போ நான் அல்லாஹ்வுக்கு பயப்படும் போது தான் அல்லாஹ் தவிர்த்து கொள்ள எதெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும். பயம் இல்லை அப்படின்னா அது நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ யாருடைய திருப்தி லாபமோ, யாருடைய அதிருப்தி நஷ்டத்தை தரும்னு நம்புகிறோமோ அது என்னது? அப்படி ஒரு செயலை கொண்டு போய் நாம் யாரோட கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ அவரை என்னவா ஆக்குனதாக அர்த்தம்? அல்லாவாக ஆக்குனதாக அர்த்தம். இதில் திருப்தி அதிருப்திங்கிறது எதில் வரும்? எப்போ கடவுள் திருப்தி அடைவார், எப்போ அதிருப்தி அடைவார்? இப்போ இந்த இடத்துல ஷரியத்து வந்துடும். எதுக்கெல்லாம் கடவுளுக்கு கோபம் வரும், எதுக்கெல்லாம் அந்த கடவுள் சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா இதில் என்ன ஆயிரும்? சட்டதிட்டங்கள் வந்துடும். அப்போ இலாஹான்னு ஒருத்தன் இருந்தால் அவன் கோபப்படுவான்னு இருந்தால் எதுக்கு கோபம் வரும், என்ன பண்ணால் அவன் கோபம் வரும் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது இல்லை? அப்போ அதை லிஸ்ட்டு போடும்போது அப்போ சட்டம் இயற்றும் அதிகாரம், இது செஞ்சால் எனக்கு கோபம் வரும் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறான்ல, இதுக்கு என்ன? இது எல்லாமே என்ன? ஹாக்கிமியத்தில் ஒரு பகுதி. சும்மா அல்லாஹ்வுக்கு கோபம் வரும், அல்லாஹ்வுக்கு சந்தோஷப்படுவான் அப்படின்னு கிடையாது. எதுக்கு சந்தோஷப்படுவான், எதுக்கு கோபப்படுவாங்கிற ஒரு பட்டியல் இருக்குது. அப்போ இதுவும் புரிஞ்சுக்கணும்.
இது எல்லாமே புரியறதுக்கு இதுதானே இருக்குது. கேட்குறேன் அப்புறம் எதுக்கு அல்லாஹ்வுக்கு எப்போ கோபம் வரும்னு தெரியாது, எதுக்கு கோபம் வரும்னு தெரியாது, எதுக்கு சந்தோஷப்படுவான்னு தெரியாது, எப்போ சந்தோஷப்படுவான்னு தெரியாது, யார் மேலே சந்தோஷப்படுவான்னு தெரியாதுன்னா இவனை எப்படி சந்தோஷப்படுத்துறது? எதுவுமே தெரியாத ஒருத்தனை எப்படி சந்தோஷப்படுத்துறது? எதுவுமே தெரியாத ஒருத்தனை எப்படி கோவப்படுத்தாமல் இருக்குது? அப்போ ஷரியத்து கம்பல்சரி அதில் இருக்கணும். அப்போ ஷரியத்துனாலே கட்டளைகள்னு அர்த்தம், கட்டளைகள்னாலே கட்டளை இடக்கூடிய அதிகாரம்னு அர்த்தம், அதிகாரம்னாலே அது ஒருத்தனுக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் அதில் அர்த்தம் தானே. கேட்டால் இதெல்லாம் விளக்கங்கள்னு போயிடுவாங்க. இவங்க கொடுக்குற விளக்கம் வண்டியாக இருக்கும். 1,00,000 விளக்கம் இவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி நியாயமாக குர்ஆன்லேருந்து வரக்கூடிய நியாயமான விளக்கங்கள் கொடுத்தா கூட என்னம்பாங்க, விளக்கமே இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இது விளக்கம் திணிக்கிற அதில் இதெல்லாம் இருக்கம்மா இருக்குது. இவங்களே சில இடங்களில் அதை வெளிப்படுத்துவாங்க. இருக்குது, இதெல்லாமே இருக்குது. அப்போ அந்த அறியாமைக்கால அந்த மக்கள் கூட என்ன விளங்கி வச்சுருந்தாங்க, இந்த போலி கடவுள்கள் சில விஷயங்கள் செஞ்சால் கோவிச்சுக்குவோம், அந்த போலி கடவுள்கள் நம்மளை தண்டிக்கும், இப்படி தான் விளங்கி வச்சுருந்தாங்க. அது செஞ்சிடக்கூடாது, காப்பு கட்டிட்டு இன்னி கூட சொல்லுவாங்களே, காப்பு கட்டிட்டு வெளியூர் போகக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். போனால் ஊரே சேர்ந்து அந்த வெளியே போகிறவனை தடுக்கும். போகக்கூடாது, இந்த ஏரியா தாண்டி நீ போகக்கூடாது, போனீன்னா தெய்வ குத்தம் ஆயிரும் அப்படிம்பாங்க. கரெக்டாக ஏதோ ஒரு மழையோ வெள்ளமோ அந்த பகுதியை வீடுகள்லாம் நனைஞ்சிருச்சுன்னு வைங்க, இந்த காப்பு கட்டிட்டு ஒருத்தன் வெளியே போனான், அதனால் ஊருக்குள்ளே பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த காலத்தில் சினிமாலாம் எவ்வளோ எடுப்பாங்க, அதுக்கு பரிகாரங்கள் இருக்கும், அது பூசாரிகள் சொல்லுவாங்க, இது எல்லாமே இன்க்ளூடட். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் ஒரு தெய்வம் போலி தெய்வம் அப்படின்னால. அப்போ இது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா, கட்டளை இடுபவன், உத்தரவு போடுறவன், ஷரியத்தை வகுத்து கொடுப்பவனும் இலாஹதான் குர்ஆன் பேசுது. இவ்வாறே இணை வைப்பவர்களில் பலருக்கு தங்கள் குழந்தைகளை தாங்களே கொலை செய்வதை அவர்களுடைய இணை தெய்வங்கள் அழகாக்கினார்கள். எதற்காகவெனில் அவர்களை அழிவுக்குள்ளாக்க வேண்டும், அவர்களின் தீனை நெறியை அவர்களுக்கு குழப்பமாக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். எனவே புனைந்து கூறிக்கொண்டிருக்கும் நிலையிலேயே நீர் அவர்களை விட்டுவிடும். அப்போ குழந்தைகளை கொல்லக்கூடிய அந்த செயல், இந்த செயல் யார் அழகாக்கி இருந்தாங்க அப்படின்னா, அந்த போலி கடவுள்கள் அழகாக்கி இருந்தாங்க அப்படின்ட்டு. இந்த போலி கடவுள்கள் எதையெல்லாம் ஆக்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகள், அரபுகள்கிட்ட 3 விதமான குழந்தை கொலைகள் இருந்துச்சு அரபுகள்கிட்ட. ஒன்று பெண் குழந்தைகளை கொல்வது. ஏன் அப்படின்னா, மருமகன் அதிகாரத்துக்கு அவன் வீட்டுக்குள்ளே அதிகாரம் பண்ணுவான், அவன் பொண்ணை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுவான், நான் அவன் பொண்ணுக்கு அனுப்ப மாட்டேன்பா, அதும்பான் இதும்பான். எதுக்கு அது இருக்க போய் அது கட்டி கொடுத்து, அது எதுக்கு அந்த முசீபத்து? அது பொண்ணு குழந்தை பிறந்துச்சுன்னா புதைச்சிட்டோமா கெத்தாக ஊருக்குள்ளே சுற்றலாம், எல்லாமே எனக்கு ஆண் குழந்தை தான், எல்லாமே ஆண் குழந்தைன்னு வச்சிங்களா கெத்தாக இருப்போம். இப்போ இன்றைக்கே எடுத்துங்க, வரதட்சணை திருமணத்துக்கு போக மாட்டேன்னு நிலைப்பாடு சில பேர் எடுத்திருப்பான். அது போகலாமா கூடாதாங்கிற தனி ஸ்டோரின்னு வச்சிங்க. ஒரு ஜமாத்தில் இருப்பான், அந்த ஜமாத்துடைய ஸ்டாண்டு இருக்கும், வரதட்சணை திருமணத்துக்கு போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் என்ன பண்ணுவான், திருட்டுத்தனமாக போயிட்டு வருவான். என்ன ரீசன் வச்சுருப்பான், எனக்கு 3 பொன் குழந்தை இருக்குது, அதை கரை சேர்த்தணும் அப்படிமா. அதாவது பெண் குழந்தை வந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் இறங்கி போகணும், கொஞ்சம் பணிஞ்சு போகணுங்கிற ஒரு மனிதனுடைய அந்த மதிப்பு குறைஞ்சிரும். ஏன்னா பெண் குழந்தை அது இன்னொருத்தனை டிபெண்ட் பண்ணி தான் வாழப்போகுது. ஸோ அதனால் இவனும் என்ன ஆகிடுறான், அவன் பெண் குழந்தை பெற்றவனும் அவனும் என்ன சொல்கிறாங்க, அரசனும் ஆண்டியாவானா அப்படி இப்படின்னு அவங்களும் பழமொழிலாம் வச்சுருக்காங்களே, இது மாதிரி ஒரு டவுன் கிரேடாக ஆயிடுது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக கொலை பண்ணிகிட்டு இருந்தேன். இது டைரெக்டாக அவங்களே விளங்குனது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, வறுமைக்கு பயந்து, ஏற்கனவே வீட்டில் பசியும் பட்டினியுமே இருக்குது, இதில் எதுக்கு இன்னொரு குழந்தை அப்படின்ட்டு பயந்தோம். இது இன்றைக்கி நவீன உலகம் வேறு வடிவத்தில் சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். 3வது பார்த்திங்கன்னா, சிலைகளுக்கு நரபலி தருவது, சிலைகளுக்கு டைரெக்டாக நரபலி கொடுக்கறது. இது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ரூல் உருவாக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் அந்த நரபலி கொடுக்கறது அங்கங்கே நடக்க தான் செய்யுது. இந்த இலுமினாட்டி இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானு, இவனுங்கள் சிலைகளுக்கு இல்லை ஜின்களுக்கு நரபலி கொடுக்குறாங்க. நரபலி கொடுத்து நான் மனிதத்தன்மை அற்றவன் அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணும்போது அவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். அப்போது அவங்களையே கொண்டு போய் பெரிய பெரிய பதவிகளில் உட்கார வைப்பாங்க. அவங்களுக்கு விரும்பிய காரியங்கள் எல்லா துறைகளிலும் சாதிச்சுக்குவாங்க. அப்போ இதில் இருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உருவாக்குனாங்கல்ல,
அதுவும் அதாவது ஒரு உத்தரவிடுது, அதாவது இந்த செயலுக்கு இப்படி, அதாவது என்னை மகிழ்விக்கணும் அப்படின்னா நீ வந்து உன் குழந்தைய நரபலி கொடு அப்படிங்கிற அந்த உத்தரவு வந்து போடுது இல்லை, இது வந்து இலா. இப்படி ஆர்டர் போடக்கூடிய சூழலில் இருக்கிறதும் இலா அப்படிங்கிறதும் இதில் 637 இது புரியுது. இது எல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் கடவுள். இது வரைக்கும் குரான் பேசக்கூடியது எல்லாமே என்ன, ஆன்மீகம் சார்ந்த கடவுள்கள். இங்கே கடவுள்களில் பல கடவுள்கள் இருக்குது. ஆன்மீக கடவுள்கள் இருக்குது, ஆன்மீகம் அல்லாத கடவுள்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உலகம் ரெண்டாக பிரிஞ்சு கிடக்குது இல்லை, ஆன்மீகம் தனி, வாழ்க்கையுடைய துறைகள் வந்து இன்றைக்கி உலகம் வந்து பிரிச்சிருச்சு இந்த வெள்ளைக்காரன் காலத்துக்கு அப்புறம். இப்போ அதனால் வந்து நிறைய குழப்பங்கள் வந்துடுது. அப்போ அன்றைக்கி வந்து எல்லா துறைகளும் ஒன்றா இருந்துச்சு. இப்போ அடுத்த ஒரு கடவுள், இது நம்ம லிஸ்ட்டிலேயே இல்லாத கடவுள், முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக விளங்கி வைக்காத கடவுள். இதுவும் கடவுள்னு சொல்லி குரான் பேசுது. என்ன சொல்லுது? 25வது அத்தியாயத்தில் 43வது வசனம், தனது மன இச்சையை தன் கடவுளாக்கி கொண்டவனின் நிலை குறித்து என்றேனும் நீர் சிந்தித்ததுண்டா? இத்தகைய அவனை நேர்வழியில் கொண்டு வரும் பொறுப்பை நீர் ஏற்க முடியுமா? அப்போ மன இச்சையை ஒருத்தன் கடவுளாக்கிட்டான், இவனை யாராவது வழிக்கு கொண்டு வர முடியுமா? இவனை யாராவது நேர்வழிப்படுத்த முடியுமா? இன்னைக்கு மெஜாரிட்டி மக்கள் இந்த கடவுள் கொள்கையை தான் பின்பற்றுறாங்க. நாத்திகர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த கடவுள் கொள்கையில் தான் இருக்கிறாங்க. தன் மனது தனக்கு கடவுள். இன்றைக்கி எல்லாம் நடிகர்கள்லாம் பஞ்சு டைலாக் பேசுவோம்ல, இங்கே என்ன தோணுதோ அதை நான் அப்படியே செய்வேன். அப்போ அதுக்கு இது என்ன, இதுவும் ஒரு விதமான இணை வைப்பு தான். இப்போ இந்த இணை வைப்புக்கும் நற்செயல்கள் எல்லாமே அழிஞ்சு போகும் தான். இந்த இணை வைப்புக்கும் நிரந்தர நரகம்தான். இந்த இணை வைப்பை ஒரு முஸ்லீம் செய்தாலும் அவனும் முஸ்ரிக் தான். புரியுதா இல்லையா? இது எல்லாம் இந்த இணை வைப்பை அனுமதிக்கப்பட்ட இணை வைப்பா? அப்போ தன்னுடைய மனோ இச்சையை யார் ஃபாலோ பண்ணுவானோ, அப்போ மனசு சொல்கிறது எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? இந்த ஆட்சியாளருக்கு வந்து அல்லா தான் ஆட்சியாளர்னா ஒரு ஃபித்னாவை வந்து ஒரு கூட்டம் வந்து கிளப்பி விடுறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? பாஸ்போர்ட் வாங்க மாட்டிங்களா? இப்போ ஆட்சியாளர் சொன்னால் கரண்ட் பில் கட்ட மாட்டிங்களா? வீட்டு வரி கட்ட மாட்டிங்களா? கட்டுப்படத்தானே செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மனோ இச்சையை கட்டுப்படக்கூடாதுங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வடை சாப்பிட்ணுன்னு தோன்றது இல்லையா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கணுமா மீன் எடுக்கணுமா? மனசு தானே சொல்லிச்சு, வகையாக வந்துச்சு வானத்திலிருந்து. கறி கடைக்கு போகும்போதே டிசைட் பண்ணிங்களா இல்லையா? இன்றைக்கி ஆட்டுக்கறியா, கோழிக்கறியா, மீனா, கடல் மீனா, ஆற்று மீனா, பிரியாணியா, குஸ்கா, இதெல்லாமே மனசு தானே ஃபாலோ பண்ணுறோம். அப்போ விதண்டாவாதத்துக்கு தானே நாம் சொல்கிற அந்த வாதத்தை வந்து மறுத்து டைவெர்ட் பண்ணிடுறீங்க. அப்போ இங்கே டைரெக்டாக எல்லாம் சொல்கிறான்ல, மனோ இச்சை ஷிர்க்குங்கிறான்ல. அப்போது மனோ இச்சையில் வகைகள் இருக்குன்னு இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் ஆட்சியாளர் கட்டுப்படுதலிலும் வகைகள் இருக்குது. இதில் போய் அதில் ஒரு ஃபித்னா ஃபசாது பண்ணி, அது ரசூல்லா சொன்னதை அதை உண்மைப்படுத்துகிறேன். உலமாக்கள் ஒரு காலத்தில் எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா, ஃபித்னாக்களை கோழி குஞ்சு பொறிப்பது போல் பொறிப்பாங்க. அதை புதுசாக ஜென்ரேட் பண்ணுவாங்க. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், மக்கள் வந்து குழப்பமாக இருப்பான். அல்லாஹ்வை பற்றி அறிவு இருக்காது, விதியை பற்றி நாலேஜ் இருக்காது, வேதத்தை பற்றி நாலேஜ் இருக்காது. அந்த குழப்பங்கள் இருக்கும். ஒரு ஆலிமை போய் தேடுவான், அந்த ஆலிம்கிட்ட போய் சேர்ந்துட்டான்னு வச்சுங்க, அவன் குழப்பங்கள்லாம் தீர்ந்துடும். குழப்பங்களை தீர்த்து வைக்கக்கூடியவன் ஆலிமு, சொல்யூஷன்னு கொடுக்குறவன் ஆலிமு. அவன் ஜென்ரேட் பண்ணுவான். ஒருத்தன் ஆல்ரெடி குழப்பத்தை தீர்த்து வச்சுருப்பான், அவனை குழப்பி விட்டுருவான். அப்போ கட்டுப்படுதல் இருக்குன்னா அப்புறம் இப்போ போலீஸ் இப்படிங்க கை காட்டுறான், சிக்னலுக்கு நிற்கிறோம், அப்போ கட்டுப்பட்டவங்கள, அப்போ இது என்னது ஷிர்க்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஷிர்க்கு இல்லாமல் வாழ்வது இம்பாசிபிளுங்கிறாங்க. உண்மையிலே போலீஸுக்கு நிறுத்தினா நம்ம நின்று தான் ஆகணும். இதுக்கு விளக்கமே இதில் சொல்லப்படலையா? இதுக்கு ரெண்டுமே பிரித்து விளக்கமே சொல்லப்படலையா? இஸ்லாமிய நாட்டில் மட்டும்தான் வாழணும்னு எங்கே பேசினார் மௌலானா மௌதூதி? அபாண்டமாக ஏன் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? எங்கேயாவது அவருடைய லிட்ரேச்சர்லேருந்து காமிச்சு இஸ்லாமிய நாடுகள் அல்லாத ஒரு நாடுகளில் வாழக்கூடாது. முதல்ல உலகத்தில் இஸ்லாமிய நாடுன்னு ஒன்று இருக்கா? இவங்க மௌலானா மௌதூதி, அபு சையத் குத்துபி இவங்கெல்லாம் இருக்கும்போதாவது இருந்துச்சா ஒரு நாடு? எந்த நாடையாவது அவங்க இஸ்லாமிய நாடுன்னு ஒத்துக்கிட்டாங்களா? அதையாவது ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கணும்ல. எங்கேயாவது அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க, உலகத்திலே இஸ்லாமிய நாடு இல்லை. என்ன எங்கேயுமே நாங்கள் ஃபுல்லாக ஆய்வு, எதுவுமே இது வந்து இஸ்லாமிய நாடுன்னு சொல்கிறதுக்கு தகுதியற்றதுன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ எங்கே அவங்க வாழ்ந்தாங்க, அந்த வாழ்க்கைக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்களா இல்லையா? எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு காமன் மேனை குழப்பி விட்டுறது. அவன் என்ன பண்ணுவான், ஆமாம் இல்லை இவன் சொல்கிறது இப்போ முடியாத ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறான். எது? அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழ்கிறதுங்கிறது முடியாத ஒரு காரியம்.
அப்படின்னு சொல்லி மக்களை குழப்பி விட்றாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல மனோ இச்சையை வந்து எல்லாம் பிரிக்கிறான். இப்போ மனோ இச்சைனா என்ன? இப்போ மனோ இச்சையை கடவுளாக்குவதுன்னா என்ன? அப்போ இந்த இணை வைப்பில் வணங்கப்படுதல் இல்லை, மனோ இச்சையில் பிரார்த்தனை செய்வதும் இல்லை, சிபாரிசு கேட்கிற, அதான் சொன்னல சிபாரிசு மறுக்க முடியாத சிபாரிசு இருக்கு, அதுவும் இல்லை. இந்த மனோ இச்சை நம்மளை தண்டிச்சிரும், மனோ இச்சை நம்மளை வந்து பரிசு கொடுத்துரும், அந்த ஒரு எலிமெண்ட்டும் இதில் இல்லை. மனோ இச்சைகிட்ட போய் நம்ம போய் அடைக்கலம் தேடி இதுதான் நமக்கு இறைவன் சொல்கிறோம், அதுவும் இல்லை. ஆனாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ இறைவன் ஆக்கிட்டேங்கிறான். அப்போ இறைத்தன்மைனா என்ன? இறைத்தன்மைனா என்ன? இறைவன்னா என்ன? துவா கேட்குறவன், படைக்கிறவன், காப்பாற்றுறவன், இதுதான் இறைவனா? இல்லை. ஆர்டர் போடுவது, மனசு ஆர்டர் போடுவது இல்லை. இதை செய், இதை செய்யாதன்னு ஆர்டர் போடுவது இல்லை. விபச்சாரமாக இருந்தாலும் இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்வேன்னு செய்கிறான்ல, மது குடிப்பது தவறுன்னு இருந்தாலும் இதை நான் செஞ்சே தீர்வேன்னு செய்கிறான்ல, கொலை செய்கிறது பாவம்னு இருந்தாலும் இதை நான் செய்வேன், ஏன்னா என் மனசு அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிருச்சு. லஞ்சம் வாங்குவது பாவம் அப்படின்னாலும் என் மனசு எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிருச்சு அப்படின்னு அந்த உத்தரவுகளை அப்படியே கட்டுப்பட்டு செய்கிறான்ல, இதுக்கு பேர் இறைத்தன்மை. யாருடைய உத்தரவை நீங்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்வீங்களோ அந்த உத்தரவிடக்கூடிய அந்த அத்தாரிட்டியாக நீங்கள் எதை ஆக்குனாலும் அது யார்? நீங்கள் கடவுளாக ஆக்குனது தான். உங்களுக்கு ஆர்டர் செய்யக்கூடிய அத்தாரிட்டி, உங்களுக்கு மேலான சுப்ரீம் அத்தாரிட்டியாக எதை ஆக்கிட்டீங்க? மனசு. இன்றைக்கி வந்து ட்ரெஸ்ஸை பற்றி, ஹிஜாபை பற்றி பேசும்போது இந்த டயலாக்லாம் வரும். பெண்ணுடைய விருப்பம், அது ஹிஜாபு போட விரும்பிச்சுன்னா போடணும், அந்த இடத்துல போடுறது சரி. இப்போ ஈரானில் இருக்கிற ஒரு பெண்ணு கழட்ட விரும்பிச்சுன்னா அது கழட்டுறது சரி. அப்போ டிபேட்டுக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மனசு சொல்கிறத கேட்க வேண்டியதானப்பா, நீ ஏன்ப்பா போட்டு டார்ச்சர் பண்ணுற? போடனா என்ன, போடாட்டி என்ன? நாங்கள் ட்ரெஸ்ஸு போட்டால் என்ன, நாங்கள் நிர்வாணமாக சுற்றினா என்ன, நீங்கள் ஏன் போட்டு எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க? அப்போ இந்தியாவில் இருக்கிற பெண்ணு போட விரும்புகிறாங்களா, ஹிஜாபு போட சொல்லுங்கள். ஈரானில் இருக்கிற பெண்ணு கழட்ட விரும்புகிறாங்களா, அவங்கள கழட்ட சொல்லுங்கள். அவங்க மனசு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ மனசு டிசைடிங் அத்தாரிட்டியாக வச்சுக்கிட்ட பெரும்பான்மையான ஒரு கூட்டம் இன்னைக்கு சுற்றிட்டு இருக்கு. இப்போது எல்லாம் என்ன சொல்கிறான், மனோ இச்சையை கடவுளாக்குறது குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்தது ஒரு இலாஹா, அடுத்த கடவுள்களுக்கு என்ன, கடவுள்மார்களில் இன்னும் அந்த லிஸ்ட்டில் எதெல்லாம் இறைத்தன்மை அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் அடுத்த பட்டியலில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதகுருமார்கள், ஆட்சியாளர்கள். அதாவது பூமியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பு, அது நீங்கள் எதுவானாலும் வச்சுக்கிங்க. அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம், 9 அத்தியாயத்தில் 31. அவர்கள் அல்லாவை விடுத்து மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் தங்களின் ரப்புகளாக, கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள். மேலும் இதே போன்று மரியமின் குமாரர் மசீஹையும் அவர்கள் இறைவனாக ஆக்கி கொண்டார்கள். உண்மை யாதெனில் ஒரே இலாஹ்தான். ரப்பு பற்றி எல்லாம் பேசிட்டு வரான். இந்த இடத்துல இலாஹுக்கு தான் இங்கே மீனிங் சொல்கிறோம். எங்கே இங்கே இலாஹுக்கு மீனிங்கோ அதுதான் வருதுன்னா, அல்லாஹ் இங்கே சொல்கிறேன் பாருங்கள், ஒரே இலாஹ்ன்னு தான் நம்ம சொன்னேன், நீங்கள் எப்படி இவங்களை ரப்பாக்கலாம் அப்படிங்கிறான். அப்போனா ரப்பும் இலாஹும் ஒரே மீனிங் தான். அப்போது இவங்களை எப்படி நீங்கள் இன்னொரு இலாஹா ஆக்கலாம்? நான் தான் ஒரு இலாஹா தவிர வேறு இலாஹா இல்லைன்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? நீங்கள் ஈசாவையும் இலாஹாக்கிட்டீங்க, மதகுருமார்களையும் இலாஹாக்கிட்டீங்க, என்ன மார்க்க மேதைகளையும், இல்லை துறவி வேற மார்க்க மேதை வேற. இப்போ இன்றைக்கும் வந்து சூஃபி வேற உலமா வேற. அப்போ அந்த உலமாவையும் நீங்கள் இலாஹாக்கிட்டீங்க, சூஃபியாக்களையும் நீங்கள் இலாஹாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். வணக்கத்துக்குரியவன் அவனையன்றி யாரும் இல்லை, அவர்கள் செய்யும் இணை வைப்பு செயல்களிலிருந்து அவன் தூய்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு 9:31 அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதுக்கு வந்து ரசூலுல்லாஹ் இதுக்கு நேரடியாக ஹதீஸும் இருக்குது. குர்ஆனுக்கு நேரடி விளக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தது ரொம்ப கம்மி, சஹாபாக்கள் கொடுத்ததும் ரொம்ப கம்மி. அவங்க விளக்கத்தின்படி தான் நம்பணும்னு சொல்கிறதே வந்து ஒரு ஏமாத்து வேலை. ஏன்னா குர்ஆனில் எல்லா ஆயத்துகளுக்கும் அவங்க விளக்கம் கொடுக்கவே இல்லை. இல்லாத போகாத ஊருக்கு நீங்கள் தான் வழி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரசூலா பர்டிகுலராக விளக்கம் சொன்ன ஒரு ஆயத்து இது. இந்த இடத்துல ரசூலா டீட்டெயிலாக விளக்குறாங்க. ஏன்னா ரப்புகள் இதை வந்து இலாஹா ஆக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வேறு மீனிங் கொடுத்துருவாங்க. ரசூலா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக அழகாக புரிய வைக்கிற அந்த மீனிங் கொடுத்தாங்க. ஆனால் இந்த மீனிங்கும் பிரச்சனைங்கிறதுனால இந்த மீனிங்க்கு வேற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துட்றாங்க. இந்த மீனிங்க்கு வந்து மதுஹபில் கொண்டு போய் இந்த மீனிங் வந்து ஃபிட் பண்ணி விட்டுறாங்க. முதல்ல அந்த மீனிங் என்னன்னு பார்ப்போம். இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க,
அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அவர்கள் இவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அவங்க கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க. அப்போ தான் ரசூலா வந்து மீட் பண்ணுறதுக்கு வராங்க. வரும்போது சொல்கிறாங்க, கழுத்தில் தங்கத்திலான ஒரு சிலுவை தொங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அதி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, இந்த ரதியை இந்த சிலையை கலற்றி எறிகிறார். அப்போ இதை சிலைங்கிறாங்க. சிலைன்னு நம்ம என்ன நினச்சி வச்சுருக்கோம், கடவுள் தான் சிலை அப்படின்னு நினச்சோம். எல்லா இடத்துல எதை வைத்தாலும் அது சிலை தான். மனோ இச்சை இருக்குல்ல, அதுவும் ஒரு சிலை தான். எந்த ஒரு அத்தாரிட்டி நீங்கள் எல்லா இடத்துல வச்சிங்கனாலும் அதுவும் சிலை தான். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, இந்த சிலுவையை வந்து சிலை அப்படிங்கிறாங்க. சிலையை கழட்டி ஏறிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இந்த வசனத்துக்கு அவர் விளக்கம் கேட்குறாரு. நீங்கள் வந்து இந்த ஹதீஸில் அந்த வாசகம் இல்லை, வேற ஒரு ஹதீஸில் அந்த வாசகம் இருக்குது. இது மாதிரி நீங்கள் குரான் வந்து பேசுது 9:31 மசிய ஈசா நபியோடு சேர்த்து மதகுருமார்களையும் கடவுள்களாக ஆக்கினதாக பேசுது. ஆனால் நாங்கள் யாருமே மதகுருமார்களை வணங்கலையே அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்கப்படுது. கேள்வி கேட்டதுக்கு ஆதாரமாக இதில் பதிலே கேள்வி கேட்டதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஹதீஸே அமைஞ்சிருக்கு. அதனால் கேள்வி கேட்டிருக்காருங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, ஆம், அந்த மக்கள் அவர்களை வணங்கி கொண்டு இருக்கவில்லை, அந்த உலமாக்களை வணங்கி கொண்டு இருக்கலை. அதில் அரபியில் கூட வருது, அரபி, ஏன்னா அரபி இல்லை அப்படிம்பாங்களா, அரபிலையும் சொல்கிறோம். அதில் என்ன அவங்க ரசூலா சொன்னாங்கன்ட்டு, அமா இன்னஹும் லம் யகூனு யஅபுதுனஹும், அவர்கள் வணங்கி கொண்டிருக்கவில்லை, அந்த மதகுருமார்களை அவர்கள் வணங்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க, அவர்கள் ஒன்றை ஹலால் என்று கூறினால் அதை ஹலால் என்று ஏற்பதும், அவர்கள் ஹராம் என்று கூறினால் ஹராம் என்று ஏற்பதைத்தான் இறைவன் குறிப்பிடுகிறான் அப்படிங்க. அப்போது வணங்கலைன்னு ஒருத்தன் சொன்னாலும் அல்லாஹ் அதை என்னவா எடுத்திருக்கான், வணக்கம்னு தான் எடுத்திருக்கான். இதில் சவர் முஜாஹித் இப்னு ரசீன் வந்து பேசுகிறார், மன்னராட்சியை பற்றி பேசும்போது சொல்கிறார், சட்டம் இயற்றும் அதிகாரம் தனக்கு இருப்பதாக ஒருவன் வாதிடுவானான், அவன் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை என்றாலும் தன்னை கடவுளாக சொல்லி கொண்டதாகத்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி நாம் விளக்கம் சொல்கிறோம். அது எப்படி அர்த்தம் ஆயிருங்கிறது. அதே மாதிரி அந்த மாதிரி சட்டம் இயற்றும் அதிகாரம் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு இன்னொருத்தன் நம்பினான், அவனை கடவுள் என்று சொல்லாவிட்டாலும் கடவுள் என்று தான் அர்த்தம். ஆனால் இது வந்து தப்பு. ஆனால் அவன் சொல்லவே இல்லையே, அவன் கடவுள்னு சொல்லவே இல்லையா, அவன் வணங்குனேன்னு சொல்லவே இல்லையா, வணங்கலைன்னு சொல்லலைனாலும் அர்த்தம்னு தானே ரசூலா சொல்கிறாங்க. எப்படி அழகாக வழிகெடுத்து எப்படி கொண்டு போகிறீங்க பார்த்தீங்களா. இந்த 2 ஆயத்து, இந்த மனோ இச்சை கடவுளாக ஆக்குனது, மதகுருமார்களை கடவுளாக ஆக்குனது. இப்போ இந்த 2 ஆயத்துக்கும் சேர்த்து ஒரு புரிதல் எடுத்தோம்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைடிங் அத்தாரிட்டி, ஆர்டர் போடக்கூடிய அத்தாரிட்டியாக நீங்கள் எதை ஆக்குகிறீர்களோ அது வந்து ஷிர்க். மனசாட்சி சொல்வதை நான் 100% கேட்டு நடப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷிர்க்கு. அல்லது அந்த டிசைடிங் அத்தாரிட்டியாக ஒரு மதகுருமார்களையோ அல்லது ஒரு அரசியல் கட்சியையோ அல்லது ஒரு வேறு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதை எதை வச்சிங்கனாலும் அதுவும் என்னது, ஷிர்க்கு. அப்போ எது ஷிர்க்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும், அப்போ உடை விவகாரம் இருக்குது. அப்போ உடை விவகாரத்தில் எப்படி நான் செயல்படுவது, முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன, அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அல்லாஹ் சொல்லலைன்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டு நமக்கு ஃப்ரீடம் தரப்பட்டுள்ளதுன்னு மீனிங். இந்த நேரத்தில் மனோ இச்சையை ஃபாலோ பண்ணால் அது ஷிர்க்கு ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன கறி சாப்பிட்ணுன்ட்டு குரானில் எங்கேயாவது இருக்கா, சொல்லப்படலை. அனுமதிக்கப்பட்டதுன்னு ஒரு மொத்த லிஸ்ட்டை சொல்லிட்டா, இந்த 4 தவிர எதை வேணாலும் தின்றான்ட்டான். எது, ரத்தம், தானாக செத்தது, பன்றி இறைச்சி, அல்லாதவர்கள் பெயர் கூறப்பட்டு அறுத்தது, இந்த 4 தவிர மற்றதெல்லாம் தின்னுட்டானா, அப்போ இது என்னுடைய பவுண்ட்ரி, இதுக்குள்ளே நான் எவ்வளோ நாளும் விளையாடிக்கலாம். ஒரு நாள் மீன், ஒரு நாள் சிக்கனும் சாப்பிட்லாம், ஒரே நாளில் மீனில் ஒரு துண்டு சிக்கனில் ஒரு துண்டு வச்சுன்னு சாப்பிட்லாம். இது எதுவுமே மனோ இச்சையை பின்பற்றியதாக ஆகாது. ஏன்னா உணவு விஷயத்தில் என்னுடைய இறைவனின் உத்தரவுகள் என்ன ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இதை பார்க்காமலே நான் வெறும் சிக்கன் சாப்பிட்டாலும் அது ஷிர்க்கு. புரியுதா இல்லையா? இயற்கையாகவே எனக்கு அதெல்லாம் தெரியாது, என் மனசு பிடிச்சதெல்லாம் செய்வேன். நான் என் மனசுக்கு நான் தான் ராஜா. இப்போ நான் போய் கோழிக்கறி வாங்கி சாப்பிட்றேன், இது என்னது, ஷிர்க்கு. ஏன், என் மனசு அல்லாஹ் என்ன சொன்னான்னு பார்க்கவே இல்லை.
அப்போ இந்த இடத்துல எது ஷிர்காகுது அப்படின்னா, இறைவனின் வழிகாட்டுதல் எதுன்னு பார்க்காத அந்த குற்றம் தான் ஷிர்க்கு கொண்டு போகுது. யார் உத்தரவு போடுறாங்கிறதெல்லாம் ஷிர்க்கே கிடையாது. நான் என்ன சொன்னேன்னு ஒரு வார்த்தை நீ என்கிட்ட கேட்டியா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான்ல, இதுதான் இந்த இடத்துல தான் தன்னாலே தாங்களே கடவுளாக ஆக்கிறது, அடுத்தவனை கடவுளாக்குறது. இது நீங்கள் மத குருமார் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் ஏரியா கவுன்சிலரை ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ணிங்கனாலும் சரி, புருஷன் பொண்டாட்டிக்கு ஃபாலோ பண்ணாலும் சரி, எல்லாமே கடவுள்களாக ஆக்கப்பட்டதாக அர்த்தம். இப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது ஒரு எக்ஸாம்பிள் தான், எது மத குருமார்களின்ட்டு. அப்போ அந்த மத குருமார்கள் அந்த சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அதையும் ஆய்வு பண்ணணும்ல. கிறிஸ்தவர்கள் மத குருமார்களை எப்படி கட்டளையிடக்கூடிய அதிகாரத்தில் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் யாருக்கு மன்னர்களுக்கும் மத குருமார்களுக்கும் ஒரு ஒரு கூட்டணி இருந்துச்சு, ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அதில் என்ன எதனால் அந்த பாண்டிங்கு இதுவும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, மன்னருங்கிறவர் தடி வச்சுருப்பார், தடி எடுத்தவன் தண்டல்காரம்பான்ல, உருதுலாம் பழமொழி வரும், ஜிஸ்கி லாட்டி உஸ்கி பைன்ஸ், அவன் குச்சி வச்சுருக்கானோ அவன் தான் ஓனர். அதனால் வந்து டண்டா, யாருக்கிட்ட பலம் இருக்கோ பலத்துக்கு கீழே எல்லாருமே அடிபணியணும். அப்போ மன்னருக்கு கட்டுப்படுவது எல்லார் மேலேயும் கடமை. இது யார் கட்டுப்பட்டுருவாங்க? குச்சி எடுத்தால் யார் கட்டுப்பட்டுருவாங்க? காமன் பப்ளிக்கு எல்லாரும் கட்டுப்பட்டுருவோம். கொஞ்சம் சுய சிந்தனை இருக்கிறவன் என்னம்பான், இவன் யார் என்னை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட என்ன சிஃபத் இருக்கும் தெரியுமா? நல்லது, அதாவது அன்புக்கு கட்டுப்படவனா இருப்பான். அது அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டான், அன்புக்கு கட்டுப்படுவான், நன்மையின் பேரால் கட்டுப்பட வச்சா கட்டுப்படுவான். இதுதான் வந்து ஏற்றது செயல், இதுதான் நல்ல செயல் அப்படின்னா, ஓ நல்ல செயல் தானே, அப்போ செய்கிறதுல நமக்கு என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறதுல கட்டுப்படுவோம். அப்போ இது நல்ல செயல்னு கற்றுக் கொடுக்கறது யார் கற்றுக் கொடுக்க முடியும்? மன்னர் சொல்ல முடியாது. மன்னர் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து அதிக நன்மை பெற்றுத்தரக்கூடிய அமல் எது, எங்களுக்கு கட்டுப்படுவது அதிக நன்மை பெற்றுத்தரக்கூடிய அமல், இதுக்காக உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு நம்ப மாட்டான். புரியுதுங்களா? அந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய நம்பிக்கைக்குரியவனாக ஒருத்தர் இருக்கணும். அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் நாங்கள் உலகத்துக்கானவர்கள் அல்ல, நாங்கள் இறைவனுக்குரியவர்கள்னு காட்டிக்கணும். ஆனால் அன்கோ பார்த்தீங்கன்னா இவங்களோட இருக்கணும். இது மாதிரியான ஒரு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் எல்லா காலகட்டத்திலையுமே இருக்கும். அந்த கூட்டத்துக்கு அது ஒரு மதகுருமார்கள் கூட்டம். எல்லா மதகுருமாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. உலமாய ஹக்கு எல்லா காலகட்டத்திலையும் இருப்பாங்க. உலமாய சூ ஆட்சியாளருடைய ஆஸ்தான உலமாக்கள் எல்லா காலகட்டத்திலையுமே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, அன்கோ போட்டுருவோம். அன்கோ போட்டு அவங்க ஒரு ரூல்ஸ் உருவாக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து பிரெயின் வாஷிங் பண்ணுவாங்க. அந்த மன்னருக்கு ஆதரவாக பிரெயின் வாஷிங் பண்ணுவாங்க. அந்த பிரெயின் வாஷிங் மூலமாக இவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்படி ஒரு அன்கோ இருக்கும். வெறும் மன்னரும் ஆட்சி பண்ண முடியாது, வெறும் மதகுருமார்களும் ஆட்சி பண்ண முடியாது. ஏன்னா நீ மதகுருமார்களை வச்சு நன்மை தீமைன்னு வேணா ஒரு கூட்டம் இருக்கும், நல்லதாவது கெட்டதாவது கிடைக்குதா அள்ளிட்டு போய் ஒரு லாரி இங்கே விழுவிட்டும், லாரி செல்ஃபோனு கொண்டு வர லாரி கவுந்து விழுவிட்டும், டிரைவர் செத்து போட்டும், என்ன நடக்கும்? ஆஹா இது அடுத்தவங்க பொருளாச்சே அப்படின்லாம் பார்க்க மாட்டான். ஐஃபோன் ப்ரோ 14 ப்ரோ எவ்வளோ தெரியுமா? 1 லட்ச ரூபா ஒரு ஃபோனு, அல்றா எனக்கு ஒன்று, என் பையனுக்கு ஒன்று, என் மச்சானுக்கு ஒன்று அள்ளிட்டு போவான். யார்? காமன் பப்ளிக். இவனை மிரட்டி மட்டும்தான் பணிய வைக்க முடியும். அப்போ மிரட்டி பணிய வைக்கக்கூடிய அந்த வேலையை வந்து அரசாங்கம் செஞ்சிடும், அந்த மன்னர்கள் செஞ்சுருவாங்க. மிரட்ட முடியாத ஆட்களை வந்து நன்மையின் பேரால் தூங்க வைக்கக்கூடிய வேலை இவங்க செய்வாங்க. இவங்க விதவிதமாக அவங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. ஆட்சின்னா சும்மாவா? அது இறைவனின் நாட்டப்படி ஒருத்தர் கிடைக்கிறது. அப்போ ஒரு ஆட்சியாளர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இறைவனின் விருப்பத்துக்குரியவர்னு அர்த்தம். அப்போ இவர் கட்டுப்படுவது நீங்கள் இறைவனுக்கே கட்டுப்பட்ட மாதிரி. அப்போ இதெல்லாம் முட்டு கொடுத்து அப்புறம் அழிஞ்சு போகிற துனியாவையா விரும்புகிறீங்க? இது கொசுவுடைய ரெக்கைக்கு சமமாக இல்லையா? இதெல்லாம் அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் பேசி என்ன பேசுகிறீங்க, மறுமை எவ்வளோ பெருசு, இந்த மாதிரி பேசுறீங்கன்னு வச்சிங்களேன், எண்ட் ரிசல்ட் என்ன நடக்கும்னா, அந்த உரிமை கேட்டு போராடுற என்ன வேணும், தூங்கிடுவான். சரி போகலா கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே இது ரிஸ்க்கு. எது ஏற்கனவே வந்து அந்த மாதிரி டிசைடிங் அத்தாரிட்டியை வந்து எதிர்த்து கேள்வி கேட்பது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால தான் ரசூல்லா, ஆனால் ரசூல்லா என்ன சொன்னாங்க, அநியாயக்கார அரசன் முன்னாடி எதிர்த்து நிற்கிறவன் அவன் தான் வந்து உண்மையான மூமின்னு. அது உண்மையான என்ன ஜிஹாதா? அப்சலுல் ஜிஹாத்.
சிறந்த அதுதான் போராட்டங்களில் சிறந்த போராட்டம் அப்படிங்க. அப்போ இது எல்லாமே பார்த்து இதனால தான் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், இந்த வசனத்தை இறைவன் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு 9:34 அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்களே, வேதம் வழங்கப்பட்டவர்களை சார்ந்த பெரும்பாலான அறிஞர்களும் துறவிகளும் மக்களின் பொருள்களை தவறான முறையில் விழுங்குகிறார்கள். மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் இவங்க பாக்கெட்டுக்கு போய் சேருது. எப்படி போய் சேருது? மக்கள்கிட்ட இவங்க கத்தி காமிச்சு பறிக்கிறாங்களா? தவறான முறையில் இவங்க எப்படி சம்பாதிச்சாங்க அதை சொல்லுங்க. குரான் பேசு. தவறான முறையில் என்ன பண்ணாங்க? வட்டி கூட்டு சம்பாதிச்சாங்களா? சாராயம் விற்றாங்களா? ஹராமான வருமானங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க வாங்குறாங்களே லீகல் சேலரி, அதுவே ஹராமுங்கிறான். அதே அல்லாவுக்கு சேவை பண்ணிட்டு சேலரி வாங்கலாம். உமர்லியான காலத்தில் ஒரு பள்ளிவாசலில் ஒருத்தர் நிர்வாகியாக இருந்தால் அது ஹலால். புரியுதுங்களா? அதே வந்து ஃபிரௌனுடைய பள்ளி காலத்தில் ஆட்சியில் ஒரு பள்ளிவாசலில் நீங்கள் நிர்வாகியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் ஹராம். அப்போ மதகுருமாராக இருக்கிறது பெருமை உமர்லினுடைய ஆட்சி காலத்தில். இந்த காலத்தில் நீங்கள் மதகுருமாராக இருக்கிறது கேவலம். இப்போ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் புரியுதா? இது வந்து ஹராம் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் தவறான முறையில் விழுங்குற. எப்படின்னா, இந்த ஒரு நிர்வாகம் ஏற்படுத்தி மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருப்பான். அந்த நிர்வாகம் மட்டும் நேர்மையான நிர்வாகம் இருந்தால் அந்த ரத்தம் உரிவது நிறுத்தப்படும், அநியாய வரி தடுக்கப்படும், ஏழைகளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அப்போ அந்த ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய அந்த ரிலீஃபை அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அது அந்த ரிலீஃப் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு என்ன அர்த்தம்னா, அந்த அத்தாரிட்டிக்கு எதிராக வேற ஒரு நியாயமான நிர்வாகம் உட்காந்துடணும். இந்த நிர்வாகம் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு மனிதர்கள் தேவை. அந்த மனிதர்கள் எந்திரிக்கிறவனையெல்லாம் தூங்க வச்சுருவாங்க. ஒன்று மிரட்டுவாங்க அல்லது நன்மையின் பேரால் தூங்க வைப்பாங்க. விலைக்கு வாங்கப்படுறதும் இருக்குது, மிரட்டப்படுறதும் இருக்குது, நன்மைக்கு கட்டுப்படுறவங்களும் இருக்குது. அப்போ இந்த கேட்டகரி, இந்த குரூப் 3ஆக பிரிச்சு. அதுதான் அல்லாமா இக்பால் சொல்லுவார், ஏழைக்கு வந்து விளக்கு எரிய வைக்கிறதுக்கு கூட எண்ணெய் இல்லை, ஆனால் இந்த பீர்களுக்கு வந்து இவங்களுடைய வீடுகள் வந்து மாளிகைகளை ஜொலிக்குது, நட்சத்திரங்கள் மாதிரி மின்னுது, இவங்களுக்கு அந்த ஒரு இது கூட போக மாட்டேங்குது. இது என்னடா இது, என்ன இது என்ன வியாபாரம் இது அப்படிங்கிறது. அது வந்து ரத்தத்தோட ஒரு பங்கு எடுத்துக்கிட்டீங்க. அவர் சுபஹானல்லாஹ் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவர் 2 லைனில் அப்படியே அடிச்சு விட்டு ஜனாதா எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ இதில் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பாலிடிக்ஸ் தான் நடந்திருக்கு. இதில் இந்த நிர்வாகம் இருந்துச்சுல்ல, ஒரு காலத்தில் இந்த நிர்வாகத்துடைய தாக்கம் ரொம்ப கம்மி. அந்த காலத்தில் அந்த ரோமுடைய அந்த நிர்வாகத்தில் அரசாங்கத்துக்கு எவ்வளோ பவர் இருந்துச்சு? ரொம்பலாம் பவர் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், அறுவடை டைமில் வரும், வந்துட்டு குடிமக்கள் எவ்வளோ விலை வச்சுருக்காங்கன்னு பார்க்கும், கணக்கு போட்டு 50 மூட்டை எனக்கு கொடுத்துரு, 50 மூட்டை நீ எடுத்துக்கோ அப்படின்னு போயிடும். இந்த லகான் படத்தில் கூட வரும்ல, லகான் படம், அமீர்கான் படம் இருக்குல்ல, அந்த படத்தில் கூட வருவோம் பாருங்கள். வெள்ளைக்காரன் வந்து ஜட்ஜ் மதிப்பு போடுவான், இந்த வருஷம் வந்து நீங்கள் இத்தனை மூட்டை அரிசி கொடுக்கணுன்ட்டு. அவன் என்னம்பா மழையே இல்லை, நாங்கள் எங்கெங்கே அரிசி கொடுப்போம்பா. அதெல்லாம் தெரியாதுமா. அப்புறம் அதுக்குன்னு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும், ஜெயிச்சா 3 வருஷம் கப்பம் எக்ஸ்ட்ரா கட்டணும், இல்லைன்னா நீங்கள் தர வேண்டியதில்லை அப்படிமா. இந்த டீலிங் நடக்கும்ல. இதுதான் வந்து இப்போ வரைக்குமே நடந்திருக்குன்னு அர்த்தம். வெள்ளைக்காரங்காலத்தில் அப்போ ராஜா என்னவா இருப்பார்? ராஜா டம்மியாக இருப்பார். ராஜா என்ன சொல்லுவார், நானே என்ன பண்ண முடியும், வெள்ளைக்காரர் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்போ இந்த நிர்பந்தம் அவங்களுக்கு இருந்தது. அப்போ அந்த காலத்தில் இவ்வளோதான் அவங்களுக்கு ஆதிக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு அரசாங்கம் வந்து அப்படியே ஸ்ட்ரிக்டாக, அப்படியே அந்த அரசாங்கத்துடைய அந்த முல்கன் ஜபரியன் இருக்குல்ல, முதல்ல இப்படி தான் பிடிச்சாங்க, இப்படி சாஃப்டாக இப்படி பிடிச்சாங்க, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, கடைசியாக போய் நம்மளை போட்டு கழுத்தை போட்டு இப்படி நெருக்குது. வெறும் ஒரு வீட்டில் குடிசை தான் இருக்குது, ஒரே ஒரு குண்டு பல்பு, அதுக்கு டேக்ஸு, ஒரே ஒரு குண்டு பல்பு, அதுக்கு டேக்ஸு. அந்த குழந்தை காலையில் எந்திரிச்சோன்னே பால் குடிக்குது, எந்திரிச்சோன்னே வேலை பால் வாங்கணும், பால் பாக்கெட்டில் டேக்ஸ். அந்த ஒவ்வொரு பைசாலையும் இந்த ஹராமான காசும் உள்ளே போய் அதில் இன்ஜெக்ட் ஆகுது. இந்த அளவுக்கு இது என்ன ஆயிடுச்சு, பால் வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, சாலை வரி, மின்சார வரி, காய்கறி விலை, அரிசி விலை, விவசாய உரிமை. நான் பேசுகிறது எல்லாமே இதில் எதுவுமே லக்ஸரி கிடையாது. டிவி ரேட் ஏறிடுச்சு, இன்டர்நெட் இவ்வளோ ஆயிடுச்சுன்னெலாம் பேசலை. இதெல்லாமே மனுஷன் வாழ்கிறதுக்கு தேவையான விஷயம். விவசாயம், எதை விளைவிக்கணும், எதை விளைவிக்கக்கூடாது, எல்லாம் உரிமை, சொத்துரிமை. சொத்து என் சொத்து நான் இன்னொருத்தனுக்கு விற்கிறேன், 12% கட்டு. இது வழிபாட்டு உரிமை உட்பட இன்றைக்கி வந்து அரசாங்கம் தான் தீர்வு பண்ணணும்.
மாற்றி பயான் பண்ணிட முடியுமா? நீயே வேறு ஆட்கள் யாராவது பேசிட முடியுமா? நிர்வாகம் இருந்துருமா? நிர்வாகம் விட்டு வச்சுருவாங்களா? நீங்கள் ஆர்எஸ்எஸ் லீடரை கூப்பிட்டு மதரசா சுற்றி காமிச்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, நீங்கள் வகுத்து கொடுத்த பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம், இதில் வேறு எதுவுமே இல்லைங்கிறது தானே காமிச்சிட்ருக்கிறீங்க. அநியாயம் அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து இது ஆயிடுச்சு. இப்போது எந்த கட்டுப்பாடு, எந்த நிர்வாகத்துக்கு கீழே எந்த நிர்வாகத்தை நீங்கள் உத்தரவிடக்கூடிய அந்த டிசைடிங் அதிகாரியாக எடுத்துட்டீங்களோ, அது ஊர் கட்டுப்பாடுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, எங்கள் இனத்துடைய கட்டுப்பாடு, எங்கள் தமிழ் வழக்கம் இப்படி, எங்கள் மலையாள வழக்கம் இப்படி, எங்கள் கன்னட வழக்கம் இப்படி, எங்கள் சிங்களம் வழக்கம் இப்படி அப்படின்னு அந்த இனத்துடைய அந்த கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி, முன்னோர்களின் வழிமுறை சலஃப்களுடைய மன்னஜுன்னு போலியாக காமிச்சுக்கிட்டாலும் சரி, அரசாணை என்று சொன்னாலும் சரி, அல்லாஹ் சொன்னானா சொல்லலையான்னு ஒருத்தன் பார்க்கல அப்படின்னா அவனுக்கு பேர் அது முஷ்ரிக், அது ஷிர்க்கு தான். அப்படிங்களா? அப்போ இதில் இன்னொரு கேள்வி வந்துடும், இந்தியாவில் வாழலாமா வாழக்கூடாதா? இப்போ மன்னராட்சியில் வாழலாமா வாழக்கூடாது? தாராளமாக வாழலாம். அதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த நிர்வாகத்தில் கலந்துக்கூடாது. ஆதார் கார்டு எடுக்கலாமா, லைசன்ஸ் எடுக்கலாமா, எல்லாம் எடுக்கலாம். இதில் எதுவுமே ஆட்சியாளர் கட்டுப்பட்டதாக ஆகாது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தை பற்றிய அறிவும் இருக்கணும். இது என்னுடைய இறைவன் சொல்கிறான், இது ஆட்சியாளர் இப்படி சொல்கிறாரு, இப்போ நான் ஆட்சியாளர் கட்டுப்படுறதை தவிர வேறு வழி இல்லை, அதனால் நான் கட்டுப்படுறேன். இந்த புரிதல் இருக்கும். 2 பேர் பன்னிக்கறி சாப்பிட்றாங்க, ஒரு பன்னிக்கறி சாப்பிட்றவனை எல்லாம் தண்டிப்பான், ஒரு பன்னிக்கறி சாப்பிட்றவனை எல்லாம் மன்னிப்பான். இப்போ நாம் சொல்கிறதும் அதுதான். அதே ஷிர்கான ஆட்சி கீழே வாழலாம் வாங்க, அதே மன்னராட்சிக்கு கீழே வாழலாம் வாங்க, அதே பாத்திலான ஆட்சிகளுக்கு கட்டுப்படலாம் வாங்க. ஆனால் புரிஞ்சு தெரிஞ்சு இது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு கட்டுப்படுங்க. இது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு கட்டுப்படுங்க, நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, மன்னிப்பு உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கு ஆதாரம் இருக்குது, ரசூலுல்லாவும் வாழ்ந்துருக்காங்க. அதை காமிச்சு ஆனால் அதை ஹலாலுன்னு பேசுகிறீங்க பாருங்கள், அதுதான் தப்பு. வாழ்கிறது ஆதாரம் இருக்கா? தாராளமாக அதர் ரசூல்லா அபூஜஹல் நிர்வாகத்துக்கு கீழே இருந்திருக்கிறாங்க, யூசுப் நபி மிஸ்ருடைய நிர்வாகத்துக்கு கீழே இருந்திருக்கிறாங்க, ஃபிரௌனுடைய நிர்வாகத்துக்கு கீழே மூசா நபி வாழ்ந்திருக்காங்க, நம்ரூதுடைய நிர்வாகத்துக்கு கீழே இப்ராஹிம் நபி வாழ்ந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. ஆனால் அதை சரின்னு யாராவது பேசுனாங்களா? யாருமே அதை சரின்னு பேசலை. அது தப்பு தான், வேறு வழி இல்லை, வாழ்கிறோம். இப்படி தான் புரிதல் ஏற்படுத்திக்கணும். இதை குறைந்தபட்சம் தவறுன்னு அடையாளப்படுத்திக்கணும், அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ பேசக்கூட முடியாத சூழல் இருக்கும். இப்போ இங்கே இந்த இடத்துல ஃப்ரீடம் இருக்குது, இதை தவறுன்னு பேசக்கூடிய அந்த உரிமை ஜனநாயகம் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் நான் பேசுகிறேன். இதே வந்து எனக்கு உரிமை தரப்படல, இப்போ என் மேலே என்ன குற்றம், எதை மேலே குற்றம் வராது. ஏன்னா ஈமானுக்கு 3 லெவல் இருக்குது. ஒன்று கையால் தடுக்கிறது, அடுத்தது வாயால் தடுக்கிறது, அடுத்தது மனசளவில் ஒதுங்கிறது. ஆனால் கையால் தடுக்கும் இடத்துல இருந்துக்கிட்டு வாயால் தடுத்தா குற்றம், வாயால் தடுக்கிற இடத்துல இருந்துட்டு மனசளவில் வெறுத்தா குற்றம், மனசளவில் வெறுக்கிற இடத்துல வெறுக்காமல் இருந்தால் குற்றம். இப்போ இந்த இடத்துல இப்போ நாம் எந்த இடத்துல, நான் 2வது இடத்துல இருக்க, 2வது இடம் எனக்கு சூழல் இருக்குன்னு அர்த்தம். நான் செஞ்சேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது அங்கீகரிச்சானா அல்லாஹ் அது அங்கீகரிச்சாதான் நான் வாயால் தடுத்தேனா இல்லையா, நான் வேஷம் போட்டேனாங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். ஆனால் வாயால் தடுக்கக்கூடிய சூழல் இந்தியா மாதிரியான ஜனநாயகத்தை மதிப்பு தரக்கூடிய நாடுகளில் இருக்குது, அதை பயன்படுத்துவோம். அரபு நாடுகளில் இதுவும் கிடையாது, அங்கே மனசால் வெறுக்கிறது மட்டும்தான். வாயால் தடுத்தா என்ன நினைக்கும், 4000 பேர் இருக்கீங்களா, 4001 ஆயிரும். ஆல்ரெடி 4000 பேர் இருக்காங்களா, 4001 4002ன்னு கவுண்டிங் ஆயிரும். அப்போ அந்த அடிப்படையில் இதுதான் டோட்டலாக இதில் குழப்பக்கூடிய விஷயங்கிறதுனால இது சப்ஜெக்ட்டுக்கு இல்லைனாலும் இந்த இடத்துல இதை பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு கிளிப்பை பார்த்துட்டு ஓடிடுவாங்க. இதுலேயே முடிவு பண்ணி எல்லாத்தையுமே ஒரு கிளிப்பில் கொண்டு வரணுமா, தொழுகை பற்றியும் இந்த இடத்துலையும் நான் கொண்டு வந்துடணுமா, இல்லைன்னா என்ன ஆயிருந்தோம், தொழுகை பற்றி பேசவே இல்லை பாருங்கள். இப்படிங்க பேச முடியும்? குரான் எவ்வளோ பெருசு, அதோடைய போதனைகள் எவ்வளோ பெருசு, ஒரு கிளிப்பில் எப்படி பேச முடியும்? ஒட்டுமொத்தமாக பேசவே இல்லையா? மௌலானா மௌதூதி எந்த வழிபாட்டை பற்றியும் பேசவே இல்லை, வெறும் அரசியலை பேசினார். எவ்வளோ பெரிய பொய்! இஸ்லாமிய வாழ்வுன்னு புக் இருக்குது, முதல் சப்ஜெக்டாக தொழுகை, ஜிஹாது கொண்டு போய் 6வது இடத்துல வச்சுருக்காரு அவர். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இதெல்லாம் பேசிட்டு கொண்டு போய் கடைசியாக கொண்டு போய் அவர் வச்சிருக்கிறார். பொய் மக்களும் பார்க்க மாட்டாங்களா, பொய்கள்லேயே அப்படியே ஓடிட்டு போயிடுறாங்க. அப்போது ஒட்டு மொத்தமாக இதில் இருக்கக்கூடிய அந்த மீனிங்ஸ் எல்லாமே இவ்வளோ நம்ம எக்ஸாம்பிள் காமிச்சோம்ல, ஒவ்வொன்றா பார்ப்போம். என்னென்னா இதுவரை குரான்லேருந்து பார்த்த எல்லா வசனங்களுடைய மீனிங், இலாஹனா என்ன அப்படின்னா உதவி செய்பவன், பிரார்த்தனை செய்தால் நிறைவேற்றி தருபவன், லாபமோ நஷ்டமோ தரும் சக்தி உள்ளவன், பூமியின் அனைத்து பொருட்களும் அவனுக்கே கீழ்ப்படிந்து செயல்படுது, அவனின் கோபம் ஒருவனுக்கு இழப்பை தரும், அவனின் நேசம் ஒருவனுக்கு லாபத்தை தரும், ஒட்டுமொத்தமாக இயக்கக்கூடியவன், கட்டளையிடக்கூடியவன், அதிகாரம் செய்யக்கூடியவன் அவன்தான்.
அப்போ இது எல்லாமே உள்ளடக்கியது தான் இலாஹ். அப்போ குரானில் ஒரு இடத்துல இலாஹன்னு வருதுன்னா அப்போ என்ன மீனிங்கு? இது எல்லாமே மீனிங்குன்னு அர்த்தம். இப்போ அந்த இடத்துல போயிட்டு இலாஹ ஆக்காதீங்க அப்படின்னா இது கடவுளை பற்றி பேசுது, இது சிலைகளை பேசுது, இது அதை பேசுது இல்லை. எல்லா இலாகையும் சேர்த்தி தான் குரான் வந்து கண்டிக்குது. அப்போ இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில், அப்போ இந்த மேலே சொன்ன இந்த 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 விஷயங்களில் 1 2 3 4 5 6 7 விஷயங்கள்லையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருத்தன் ஆட் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு பேர் ஷிர்க். அந்த அதிகாரங்கள் அவன் கையில் இருக்குன்னு நம்பினாலும் ஷிர்க்கு. அதில் வந்து கூட்டாளியாக இருக்கிறான், அது அதிகாரம் இல்லை ஆனால் கூட்டாளியாக இருக்கான் அப்படின்னு நம்பினாலும் அது ஷிர்க்கு. அப்போது இதில் வந்து அல்லாஹ் வந்து எல்லாம், ஆனால் குரான் பேசக்கூடிய இறையாண்மை என்ன? எல்லா இறையாண்மையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். ஒரு இறையாண்மையும் அல்லாஹ் விட்டு தருவதே கிடையாது. வானம் பூமி உள்ள எல்லா உறைவனும் ஒருவன் தான். அனைத்து அதிகாரம் அவனுக்கே சொந்தம், அனைத்து ஆற்றலும் அவனுக்கே சொந்தம், படைப்புகள் எல்லாம் அவனுக்கே சொந்தம், அருட்கொடைகள் அவனது, உத்தரவிடும் அதிகாரம் அவனுடையது. எந்த ஒரு உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி அவனுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணும். வேறு யாரிடமும் சின்ன அதிகாரமோ பெரிய அதிகாரமோ துளி கூட அல்லாஹ் பிரித்து கொடுக்கவே இல்லை. படைப்புகள் விவகாரம் அவன்தான் முடிவு செய்வான். துவா கேட்பது, அபயம் தேடுவது, உதவி தேடுவது, பயப்படுவது, கட்டுப்படுவது என்று இந்த அனைத்திலும் அவன் ஒருவனே இறைவன். இது எல்லாமே உள்ளடக்கி சொல்லப்படுவது தான் கலிமா. கலிமாவுக்கு 50க்கும் மேற்பட்ட மீனிங் இருக்குன்ட்டு நான் சொல்லலை, முஜாஹித் இப்னு ரஷீன் சொல்கிறார். அதில் ஹாக்கிமியத்தும் அடங்குங்கிறது இன்னொரு சலஃபி அலிம் சொல்கிறார். ஆனால் ஹாக்கிமியத்தை அடங்காதுன்னு சொல்லிட்டு இவரே பேசுகிறார். மன்னராட்சியுடைய தலைப்பு கொடுக்கும்போது ஹாக்கிமியத்தை அடங்காதுன்னு சொல்லிட்டு அவர் அதில் பேசுகிறாரு. இவங்களுடைய எந்த முரண்பாடு இருக்குது பாருங்கள், இது வந்து நரக படுகொலியில் தள்ளக்கூடிய முரண்பாடுகள். இதை இன்ஷால்லா அது டீட்டெயிலாக எடுத்து காட்டுவோம். ஆனால் கலிமாவுக்குள்ளே இத்தனையும் அடக்கம். இப்போது அரசியல் எல்லாத்தையுமே, ஆன்மீகம், இது எல்லாத்தையுமே அடக்கி எல்லாத்தையுமே உள்ளடக்கி பேசக்கூடிய சில வசனங்கள் பார்ப்போம். அப்போ சில விஷயங்கள் வரும். வானத்திலும் இறைவன் அல்லாஹ், பூமிக்கும் இறைவன் அல்லாஹ். அப்போ அது என்ன மீனிங்கில் பேசுகிறான்? பூமிக்கு இறைவன் அல்லான்னா அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இது என்ன விளக்கம் தெரியுமா? சொல்கிறாங்க பூமியுடைய ஆட்சி அல்லாவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மழை பெய்ய வைக்கிறது, இந்த கடல் இருக்குல்ல அதை நீராவி மேலே போகிறது, அந்த சைக்கிள் இருக்குல்ல அது காற்று கொடுக்கறது, மரங்களை வெளிப்படுத்துறது, உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அல்லாவுடைய ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிற இந்த விளக்கம் வந்து ஏதோ ஒரு சலஃப் கொடுத்தாங்களா? ரூலிங்கில் இருக்கிற ஆட்சி இல்லை, இந்த ஆட்சிகளை தான் இது குறிக்கும்னு எந்த சலஃபாக அந்த விளக்கம் பேசும்போது சுய விளக்கமாக பேசுகிறாங்க. சாஃபி இமாம் இப்படி பேசினாரா? அல்லாவுடைய ஆட்சி குரானில் இந்த வசனம் வருது, இந்த வசனத்துக்கு முன் சென்ற 300 வருஷத்துடைய உலமாக்கள் இந்த விளக்கம் டெஃபினேஷன் கொடுத்தாங்களா? விளக்கம் கொடுக்கக்கூடாதுன்னா நானும் கொடுக்கக்கூடாது, நீங்களும் கொடுக்கக்கூடாது. சுய விளக்கம் கொடுக்கக்கூடாது. முன்னோர்களுடைய விளக்கம் எடுத்து போடுங்க. ஹாக்கிமியத்தை அடங்காதுன்னு முன்னோர்களுடைய விளக்கம் எடுத்து போடுங்க. பேசுகிறதெல்லாம் ஒரு ரூல்ஸு, ஆனால் காட்டுறது நமக்கு ஒன்று, இவங்க ஃபாலோ பண்ணுறது ஒன்று. இது வந்து அல்லாஹ் சொல்கிறான், அவன் ஒருவனே வானத்திலும் இறைவன் பூமியிலும் இறைவன், மேலும் அவனே நுண்ணறிவாளன் யாவும் அறிந்தவன். வானத்திலும் அல்லாஹ் தான் இறைவன், பூமியிலும் அல்லாஹ் தான் இறைவன். அப்போ இந்த இறைவனில் இலாஹங்கிற வார்த்தை தான் வருது. இலாஹுக்கு என்னெல்லாம் பண்பு இருக்கோ அது எல்லாமே இதில் அடக்கம். பூமியில் வானத்திலையும் அல்லாஹ் தான் உத்தரவு போடுறான், சூரியன் 24 மணி நேரத்தில் சுற்றணுன்ட்டு. பூமியிலையும் அல்லாஹ் தான் உத்தரவு போடுறான். ஷூரா அடிப்படையில் தான் ஆட்சியாளர்கள் தேர்வு இருக்கணும், இங்கே உத்தரவு போட்டான். அங்கே வானத்து பூமி இதுக்கு இப்படி தான்ட்டான். மக்களுடைய பொது சொத்து இப்படி தான் கையாளணும்ட்டு பூமிக்கு உத்தரவு போட்டான். வானத்துக்கு உத்தரவு போட்டால் இந்த ஊரில் இவ்வளோ மழை பெய்யுன்ட்டு. அது நடக்கிற மாதிரி இதுவும் நடக்கணுங்கிறான் அல்லாஹ். அது இந்த வசனத்துடைய மீனிங்கில் ஒரு மீனிங். இதில் அந்த ஆலிம் இருக்கார்ல அவரே பேசுகிறார், இந்த தமிழ்நாட்டில் அரசியல் பேசுகிறார்ல அவர் சொல்கிறார், ஹாக்கிமியத்துக்கு மட்டுமே 200க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்குது. ஆனால் அந்த 200 வசனங்களும் நேரடியாக இல்லை, மறைமுக பொருளை கொண்டது. சுப்ஹானல்லாஹ். மறுமையில் தான் விட்னஸாக நிற்பீங்கன்னு பார்த்தா இங்கேயே நிற்கிறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இதைத்தானே நாம் சொல்கிறோம். காட்டினா குரானில் அந்த வசனம் காட்டுவாங்க. நீங்கள் இந்த மௌலானா மௌதூதி, இந்த ஹிவான் மாதிரியான ஆட்கள்லாம் ஆதாரம் காட்டுவாங்க. அந்த ஆயத்தில் அந்த மீனிங்கே இருக்காது, அவங்க சொருவாங்க. அப்போ அந்த மீனிங் மறைமுகமாக இருக்குன்னு உங்கள் வாயிலேருந்து தானே வெளிப்படுது. ஹாக்கிமியத்துக்கு 200 வசனம் இருக்குன்னா ஹாக்கிமியத்துக்கு ஆதாரம் இல்லைன்னு உங்கள் வாய்கள் தானே பேசுது.
மௌலானா மௌது களிமாவுக்குள்ள அடக்கம் இருக்குன்னு நீங்கள் தானே பேசுகிறீங்க, களிமாவில் இல்லைன்னு நீங்கள் தானே பேசுகிறீங்க, முன்னோர்கள் சொன்னாங்கன்னு நீங்கள் தானே பேசுகிறீங்க, முன்னோர்கள் சொல்லலைன்னு நீங்கள் தானே பேசுகிறீங்க. இப்போ எது உண்மை? இமாம் ஷாஃபியோடைய புக்கு எல்லாமே நான் படிக்கிற மாதிரி வச்சிருக்கிறீங்களா? வச்சுருந்தா அதையும் காமிச்சிருப்போம். கர்பலாவில் காமிச்ச மாதிரி ஹுசேன் ரவி அவனுக்கு என்ன நடந்துச்சு, அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரா இல்லை மர்டர் நடந்துச்சா, அது போரா அப்படிங்கிறத பார்த்தோம்ல. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், பூமியில் இறைவனாக இருக்கிறதுக்கு 2 விஷயம் தேவைங்கிறான். வஹுவல் ஹக்கீமுல் அலீம், ஹிக்மத் நிறைந்தவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கணும். அறிவு வேணும்டா நிர்வாகம் பண்ணுறதுக்கு. எனக்கு மேலே எவன்டா புத்திசாலிங்கிறான். அல்லாஹ்வுக்கு மேலே ஒருத்தன் சேலஞ்சு பண்ணுறான்னா, நான் மனிதர்களை நிர்வாகம் பண்ண முடியும்னு ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? அல்லாவை அறிந்தவன் மாதிரி அவனையும் நீங்கள் அறிந்தவனா நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய குற்றம்! எல்லா சிஃபத்தும் தூக்கி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். தர்காலாம் அதுக்கு அடுத்த கேட்டகரியில் தான் வரும். அவராவது செவி ஏற்கக்கூடிய ஆற்றல் மட்டும்தான் அவருக்கு இருக்குன்னு நம்பினார். அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல், படைத்ததில் சொந்தக்காரர், நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை, நாலேஜ், இது எல்லாமே ஒரு மனிதருக்கு தூக்கி நம்ம கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். அடுத்தது எல்லாம் சொல்கிறான். அது 43:84. அடுத்து 16வது அதிகாரத்தில் 17 எல்லாம் சொல்கிறான். ஆகவே படைக்கின்றவனும் படைக்காதவனும் சமமாவார்களா? நீங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டாமா? நானும் மற்றவங்களும் சமமாயிருவோமா? அல்லாஹ் கேட்குறான். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், உணவளிப்பவன் நான் இல்லையா? அல்லாஹ் கேட்குறான். மனிதர்களே, அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்துள்ள அருட்பேறுகளை நினைவில் வையுங்கள். வானம் மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கின்ற படைப்பாளன் அல்லாவை தவிர வேறு யாரும் இருக்கின்றனரா? வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. பிறகு எங்கிருந்து நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள்? 35வது அதிகாரத்தில் 3வது வசனம் அல்லாஹ் சொல்கிறேன். இந்த இடத்துலையும் இலாகங்கிறான். என்னை தவிர வேற இலாக இருக்கக்கூடாதுன்னு நான் பேசலை. நான் தாண்டா உங்களுக்கு சோறு போடுறேன். என் பேச்சு கேட்காம எவன் பேசுகிறா கேட்பீங்கிறான். சிம்பிள். இதுதான் எல்லாம் கேட்குறான். நான் சாப்பாடு கொடுக்குறேன், என்னது சாப்பிட்டு என் பூமியில் வாழ்ந்துட்டு என் தண்ணியை குடிச்சு போட்டு என்னடா பண்ணுறீங்க? இதை கூட உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலையா? என் ஆர்டர் இல்லாமல் இன்னொரு ஆர்டர் வேலிடுங்கிறீங்க. எவ்வளோ பெரிய குற்றம் இது! எல்லாம் சொல்கிறான். எங்கே மண்டை இருக்கா இல்லையா உங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறான். எங்கே திசை திருப்பப்படுகிறீர்கள்? எங்கேருந்து டைவர்ட் ஆகிறீங்க? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் அவர்களிடம் கேளும், அல்லாஹ் உங்களின் செவி புலனையும் பார்வை புலனையும் பறித்து உங்கள் இதயங்களிலும் முத்திரையிட்டு விட்டால் அல்லாவை தவிர வேறு எந்த கடவுள்களால் இவ்வாற்றல்களை உங்களுக்கு திரும்ப தர முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா? மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மன வளர்ச்சி உங்களால் கொடுத்துட முடியுமா? அதுக்காக தானே எல்லாம் சாம்பிளுக்கு சில பேரை ஆக்கி காட்டுறான். மன வளர்ச்சி இல்லாமல் கால் பிறவி கால் இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு கால் கொடுக்க முடியுமா உங்களால்? எல்லாம் கேட்குறேன். இதெல்லாம் பண்ண முடியுமா? நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் முன் எப்படிக்கிறேன்? எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப பேசுகிறேன். அதை சொல்கிறாங்கல்ல, இவங்களே சொல்கிறாங்களே, 200க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்குன்ட்டு. எல்லாம் சொல்கிறான். எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப பேசுகிறது. பிறகு அவர்கள் எவ்வாறெல்லாம் அவற்றை புறக்கணித்து கொண்டே செல்கிறார்கள் என்பதை பாருங்கள். சொல்ல சொல்ல கண்டுக்காமலே போயிட்டுருக்கிறீங்க. என்ன தவிர மற்றவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அவனே அல்லாஹ் வணக்கத்துக்குரிய இறைவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அனைத்து புகழும் அவனுக்கே. இம்மையிலும் மறுமையிலும் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியதாகும். உலகத்தில் ஆட்சி அதிகாரம் அவனுக்குன்றான். மேலும் அவனிடமே நீங்கள் அனைவரும் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். இது என்ன ஆட்சி அதிகாரம்? மொட்டையா ஆட்சி அதிகாரம்? அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். ஆயத்தில் முகக்கமாத்த பாருங்கப்பா. ஏப்பா முத்தசாபியாத்துக்கு போகிறீங்க? தெளிவாக பேசியிருக்கிறேன்னா இல்லையா? ஆட்சி அதிகாரம்னு என்னெல்லாம் இருக்கு எல்லாமே. நான் கேட்குறது என்ன, அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு உட்படாதது எது? ஜிப்ரீலா, மீகாயிலா, சூரியனா, செவ்வாய் கிரகமா, வியாழனா? எது அவனுடைய ஆட்சி அல்லாத பகுதியில் வாழக்கூடிய ஒரு உயிரினத்தை காட்டுங்க. எல்லாமே அவனுக்கு ஆட்சி கட்டுப்பட்டது. எதையெல்லாம் அவன் உத்தரவு போட்டானோ அதுக்கு கட்டுப்பட்டே ஆகணும். அல்லாஹ் அதான் சொல்கிறான். அடுத்த இது 28, 70, 71, 72 அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், நபியை இவர்களிடம் கேளும், நீங்கள் என்றேனும் சிந்தித்ததுண்டா? அல்லாஹ் இரவை உங்கள் மீது மறுமை நாள் வரை நிரந்தரமானதாக்கி இருந்தால் அல்லாவை தவிர வேறு எந்த கடவுள்களால் தான் உங்களுக்கு ஒளியை கொண்டு வர முடியும்? நீங்கள் செவியேற்பதில்லையா? மேலும் இவர்களிடம் கேளும், நீங்கள் என்றேனும் சிந்தித்ததுண்டா? அல்லாஹ் பகலை மறுமை நாள் வரை உங்களுக்கு நிரந்தரமானதாக ஆக்கியிருந்தால் நீங்கள் அமைதி பெறுகின்ற இரவை உங்களுக்கு அல்லாவை தவிர வேறு எந்த கடவுள்களால் கொண்டு வர முடியும்? என்ன உங்களுக்கு புலப்படவில்லையா? என் பவர் என்னன்னு தெரியாமல் தான் என்கிட்ட மோதுறீங்களா? ஏண்டா ஒரு நாள் நைட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னா நாசண்டா நீங்கள். ஒரு நாள் பகல் அப்படியே வச்சேன்னா நாசண்டா நீங்கள். யாருக்கிட்டடா மோதுறீங்க? எல்லாம் கேட்குறான். யார்கிட்டடா பேசுகிறீங்க? இதுக்கெல்லாம் நான் விளக்கம் வேறு எனக்கு ஆட்சி ஏன் வேணும்னு சொல்லி விளக்கம்லாம் சொல்லணுமாடா உங்களுக்கு?
அதுதான் அல்லாஹ் சொல்கிறான்ல ராமத்தில், அல்லாவுடைய அருட்கொடை எதை பொய்யாக்குவீர்கள்? நான் செஞ்ச நியாமத்தில் எதை பொய்யாக்குவீங்க? எல்லாம் பட்டியல் போட்டே வருவான் ரஹ்மானில். 28, 70, 71, 72. அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் 39:5. அவன் வானங்களையும் பூமியையும் சத்தியத்தோடு படைத்திருக்கிறான். ஹக்கு, இதுவும் ஒரு முத்தசாபிஹாத்தான வார்த்தை, சத்தியத்தோடு. இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இக்காமத்தின் டீட்டெயிலாக பேசும்போது இது எதுக்காக சத்தியத்தோடு படைச்சிருக்காங்கிறத அதை பார்ப்போம். அவனே இரவை சுருட்டி பகலை விரிக்கிறான், பகலை சுட்டி இரவை விரிக்கிறான். சூரியனையும் சந்திரனையும் அவன் வசப்படுத்தி வைத்துள்ளான். ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஒரு காலம் வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அறிந்து கொள்ளுங்கள், அவன் வலிமை மிக்கவன், மன்னித்து அருள்பவனும் ஆவான். அவனே உங்களை ஒரே உயிரிலிருந்து படைத்தான். அடுத்த வசனம் 39:6. பின்னர் அவனே அந்த உயிரிலிருந்து அதன் துணையை உண்டாக்கினான். அவனே உங்களுக்காக 8 கால்நடைகளை இணைகளாக படைத்தான். அவன் உங்கள் அன்னையரின் வயிற்றில் 3 இருட்திரைகளில் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த காரியங்கள் செய்கின்ற அந்த அல்லாஹ் தான் உங்கள் இறைவன். இவ்வளோ நீட்டி மொழிக்கு லெக்சர் கொடுக்குறான். நான் இதை செய்யலையா, வானத்தை படைக்கலையா, பூமியை படைக்கலையா, இரவை படைக்கலையா, பகலை படைக்கலையா, உங்களுக்காக கால்நடைகளை படைக்கலையா, உங்களை நான் கருவிலிருந்து வளர்க்கலையா, இத்தனையும் சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான். ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது. நேரடியாக தானே பேசுது. உங்களுக்கு நேரடியாக சொன்னால் தானே புரியும், நேரடியாக சொன்னால் தானே உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு மேலே யாரோடைய எந்த சலஃபுடைய சனதை கேட்குறீங்க? குரானுக்கு வேற யார் இன்னும் அத்தாரிட்டி கொடுப்பா? அல்லாவுடைய விளக்கம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், வணக்கத்துக்குரிய இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இது கலிமா. எது? ஆட்சி அதிகாரம் கலிமா. அல்லாஹ் சொல்கிறான். இத்தனையும் சொல்லிட்டு நேரடியாக ஆட்சியை சொல்லிட்டு அடுத்து கலிமா பேசுகிறான் டைரக்டா. பிறகு நீங்கள் எங்கிருந்து திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் மண்டையை யார் தான்பா கழுவுறா? ரெட் கலர் முக்காடு போட்டவங்களா? கேட்குறான். யார் தான் உங்களை மண்டை? பச்சை தலைப்பாகையா, ஒயிட்டு தலைப்பாகையா, ஜிப்பாவா, இல்லை பிளாக் தலைப்பாகையா, மிம்பரா, இல்லை இன்டலெக்சுவல்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்காங்களே அவங்களா? யார் உங்களை மண்டை கழுவுறா? இவ்வளோ வேதத்தில் தெளிவாக பேசி வச்சுருக்கேன், எல்லாமே என்னதுங்கிறான். எனக்கு ஆட்சி இல்லாமல் வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான். இன்னொரு 27, 61, 62, 63, 64 அல்லாஹ் சொல்கிறான். மேலும் பூமியை தங்குமிடமாக்கியவனும் அதனிடையே ஆறுகளை ஓடச் செய்தவனும் அதற்கு மலைகளை அமைத்தவனும் மேலும் இரு கடல்களில் ஜலசந்திகளுக்கிடையே தருப்பை ஏற்படுத்தியவனும் யார்? அல்லாஹ்வுடன் வேறு யாராவது கடவுள்கள் இந்த பணியில் பங்கு கொண்டு இருக்கின்றனரா? இல்லவே இல்லை. மாறாக இவர்களில் பெரும்பாலோர் அறிவற்றவர்களாக இருக்கின்றனர். இதெல்லாம் எப்படி செய்யணும்னு தெரியுமா உங்களுக்கு? வேலைன்னா என்னன்னு தெரியுமா? ஆற்றல்னா என்னன்னு தெரியுமா? நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் கேட்குறான். துயரங்களுக்கு ஆளானவர் இறைஞ்சும் போது அவருடைய இறைஞ்சுதலை கேட்டு பதிலளிப்பவன் யார்? என் அளவுக்கு இரக்கமுள்ளவன் யாராவது இருப்பானா? ஏழையுடைய வலி உணர்ந்தவன் யாராவது இருப்பான்? அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அவருடைய துயரத்தை களைபவன் யார்? மேலும் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்குபவன் யார்? எல்லாம் நான் தானடா போட்டேன் பிச்சை உங்களுக்குங்கிறான். மேலும் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்குபவன் யார்? அல்லாஹ்வுடன் வேறு எந்த ஒரு கடவுளேனும் இப்பணிகளை செய்யக்கூடியதாக உள்ளதா? நீங்கள் மிக குறைவாகவே சிந்திக்கிறீர்கள். எவ்வளோ பெரிய ஆற்றல்! அல்லாஹ் சொல்கிறான். தரை மற்றும் கடலின் இருள்களில் உங்களுக்கு வழிகாட்டுபவன் யார்? அந்த வழிகாட்டுதல் யார் கொடுத்தா? கிழக்கு மேற்கு யார் டிசைட் பண்ணா? கடலில் நேவிகேஷன் இருக்குது தெரியுமில்ல? கடலில் பகல்லையும் இருக்குது நேவிகேஷனு. நமக்கு தெரியாது, நம்ம ஜிபிஎஸ் வச்சுட்டு போவோம். கடலில் பகல்லையும் டைரக்ஷன்ஸ் இருக்குது, அதை வச்சு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அல்லாஹ் சொல்கிறான். அந்த வழிகாட்டுதல் என்னதுன்னா, அப்போ இது உங்களுக்கு எல்லாம் வேணும், உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாம் வேணும். இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவையில்லையா? அதுவும் நம்ம கம்ஃபர்ட்டுக்கு தானே பேசுகிறான். அல்லாஹ் வழிகாட்டினதுனால பயன் பெற போவது மனிதனா அல்லாஹ்? அப்போ உங்களுக்கு பயன் தரக்கூடியது இவ்வளோ செஞ்சு கொடுத்தவன் நானா இல்லையா? அப்போ பயன் தரக்கூடிய ஒரு சிஸ்டம் கொடுத்தா அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்போ அதுதான் அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ்வுடன் வேறு எந்த கடவுளேனும் அல்லாஹ் சொல்கிறான். வழிகாட்டுபவர் யார்? தன்னுடைய அருளுக்கு முன்னர் காற்றை நற்செய்தியாக அனுப்புபவர் யார்? மழை திடீர்னு கொடுத்தாலும் பிரச்சனை, அதுக்கு நான் காற்றும் அனுப்புகிறேன். ஏன்? கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கோ, காற்றடிக்குது, துணியெல்லாம் வெளியெடுத்துரு, காய வச்சதை எடு. இதெல்லாம் அல்லாஹ் பார்த்து செய்கிறான்னா எவ்வளோ பார்த்து செய்வான்? அல்லாஹ்வுடன் வேறு எந்த கடவுளேனும் இப்பணியை செய்து கொண்டிருக்கிறதா? அல்லாஹ் மிக உயர்ந்தவனும் மேலானவனும் ஆவான். இவர்கள் செய்கின்ற இணை வைப்பு செயல்களை விட்டும்
முதன்முறையாக படைக்கிறவனும் பிறகு மீண்டும் படைக்கப் போகிறவனும் மேலும் வானம் மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? அல்லாஹ்வுடன் வேறு எந்த ஒரு கடவுளேனும் இப்பணியில் பங்கு கொண்டு உள்ளதா கூறுவீராக. கொண்டு வாருங்கள் உங்கள் அத்தாட்சியை நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். எல்லாம் பிணங்களை பார்த்து அல்லாஹ் சண்டை போடலை, உயிரோடு இருக்கக்கூடிய கடவுள்களை பார்த்து தான் எல்லாம் சேலஞ்ச் பண்ணுறோம். ரோமாபுரிங்கிற கடவுள், பாரசீகம்ங்கிற கடவுள், குறைஷிங்கிற கடவுள், தாருன் நத்வாலருடைய அத்தாரிட்டிங்கிற அந்த கடவுள், இந்த கடவுள்களை தான் எல்லாம் சேலஞ்ச் பண்ணுறான். இந்த கடவுள்களோட சண்டை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய சண்டையாக இருந்தது. அதுக்கு ஒரு டூலாக அந்த சிலைகள் இருந்தது. அதனால் அதையும் ஒழிச்சாங்க, இதையும் ஒழிச்சாங்க. இதுவும் அதுவும் தனித்தனி இன்றைக்கி தான் ஆயிருக்கு. இன்றைக்கி ஆன்மீகம் தனி, அரசியல் தனிங்கிறதுனால இன்றைக்கி சிலைகள் தனி, நிர்வாகம் தனின்னு இருக்குது. அன்றைக்கி சிலைகள் தான் நிர்வாகம், நிர்வாகம் தான் சிலை, ரெண்டும் ஒன்று தான். அப்போ இது அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் 25:2-3 அவன் எத்தகையவன் எனில் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சிக்கு அவனே அதிபதி. பூமியுடைய ஆட்சிக்கு அதிபதிங்கிறான். இது சூறாவுடைய பேர் என்ன? 25வது ஃபுர்கான். நன்மையும் தீமையும் பிரித்து காட்டக்கூடியது. ஓப்பனிங்கே நன்மை தீமையை பிரித்து காமிச்சிட்டான். அதுக்கப்புறங்கிறாங்க எங்களுக்கு எந்த தீமையும் பிரிக்கலையே, எங்களுக்கு மன்னராட்சியும் கிலாஃபத்தும் ஒன்றா தெரியுது, எங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் புரியல. எங்கேருந்து உங்களுக்கு கண்ணு தெரியும்? உங்களுக்கு ஃபுர்கானில் ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் எப்பயுமே குரானுடைய எல்லா வசனங்களையுமே சூறாவில் ஸ்டார்டிங் ரொம்ப தடாலடியாக இருக்கும். சூறாக்குடைய ஸ்டார்டிங் வசனங்கள் ரொம்ப தடாலடியாக இருக்கும். அப்போ இஸ்ராராம தஃப்சீரில் சொல்லுவார், ஆரம்ப வசனமும் பஞ்சாக இருக்கும், ஃபினிஷிங்கும் பஞ்சாக இருக்கும். நீங்கள் குரானில் எடுத்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஆயத்து ஸ்டார்டிங்குடைய அந்த ஃபஸ்ட்டு இருக்கும், கடைசி இருக்கும் அடித்து துவம்சம் பண்ணும். அதே மாதிரி ஒரே சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் இருக்கும், அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடும் இருக்கும். ஸ்டார்டிங் பண்ணுறதும் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும், முடிக்கிறதும் அதே மாதிரி அது முடியும். நடுவில் சில சப்ஜெக்ட் போயிடும். அவன் எல்லாம் சொல்கிறான், அவன் எத்தகையவனெனில் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சிக்கு அவனே அதிபதி. மேலும் அவன் யாரையும் மகனாக ஏற்படுத்தி கொள்ளவில்லை, ஆட்சியில் அவனுடன் பங்குடையோர் எவரும் இல்லை. மகனும் கிடையாது, கூட்டாளியும் கிடையாது. மேலும் அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்து பிறகு அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதியை நிர்ணயித்தான். பொருளாதாரம் எப்படி செலவு பண்ணணும் அதையும் நிர்ணயித்தான். ஆட்சியாளர் தேர்வு எப்படி செய்யணும் அதையும் நிர்ணயித்தான். ஆணுக்கான உரிமை என்ன, பெண்ணுக்கான உரிமை என்ன, விவசாயிக்கான உரிமை என்ன, தொழிலாளிக்கான உரிமை என்ன, முதலாளிக்கான உரிமை என்ன, எல்லாத்தையும் அவன் நிர்ணயித்து விட்டான். நிர்ணயம் இருக்குன்னு நீங்கள் சாட்சியும் சொல்கிறீங்க. அப்போ இங்கே மகனாக ஏற்படுத்துறது மட்டும் குற்றங்கிறானா, கூட்டாளியும் தானே குற்றங்கிறான். ரெண்டு குற்றமும் சேர்த்தானே அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் மக்கள் அவனை விடுத்து எத்தகைய கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்றால் அந்த கடவுள்கள் எந்த பொருளையும் படைப்பதில்லை, ஏன் அவர்களே படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மேலும் தங்களுக்கு கூட எத்தகைய லாபத்தையும் நஷ்டத்தையும் அளிக்கும் அதிகாரத்தை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. மேலும் மரணிக்க செய்யவும் உயிர் கொடுக்கவும் மீண்டும் எழுப்பவும் அவர்களால் இயலாது. அப்போ அவங்களுடைய இயலாமை, மனிதர்களுடைய இயலாமை அல்லாஹ் பேசுகிறான். அப்போ ஆட்சின்னு ஒருத்தன் செய்கிறவனாக இருந்தால் அவன் தான் இறைவன் சொல்லிட்டு அல்லாஹ் இங்கே பேசுகிறான். அடுத்த 6:102 அல்லாஹ் சொல்கிறான், அவன்தான் உங்களை படைத்து பரிபாலிப்பவனாகி அல்லாஹ், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அவனே, எனவே நீங்கள் அவனுக்கே அடிபணியுங்கள், அவன் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான். கட்டுப்படுதல்னு இருந்தால் அது எனக்கு தான். அதே 2:165 அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களில் சிலர் அல்லாவை தவிர மற்றவர்களையும் அவனுக்கு நிகரானவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். மேலும் அல்லாவை எவ்வாறு நேசிக்க வேண்டுமோ அதுபோல அவர்களை நேசிக்கிறார்கள். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாவை அனைவரையும் விட அதிகமாக நேசிக்கிறார்கள். ஆற்றல் முழுவதும் அல்லாவின் பிடியிலே தான் இருக்கிறது. மேலும் அல்லாஹ் கடுமையாக தண்டனை கொடுப்பவன் என்பதை இந்த அக்கிரமக்காரர்கள் வேதனையை நேரில் காணும்போது அறியத்தான் போகிறார்கள். அந்தோ அதனை இன்றே அவர்கள் உணர்ந்து கொண்டால் எத்தனை நன்றாக இருக்கும். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான், அல்லாஹ் அல்லாதவர்களை மனிதர்கள் நேசிக்கிறாங்களாம். எப்படி நேசிக்கிறாங்களாம்? அல்லாவை எப்படி நேசிக்கிறாங்களோ அந்த மாதிரி நேசிக்கிறாங்களாம். இது நேசத்தை பற்றி சொல்கிறாங்க. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், நீங்களும் அல்லாவை நேசிக்கிற மாதிரியே சில பேர் இருக்கான், அல்லாஹ் அல்லாதவர்களை நேசிக்கிறான். இப்போ இந்த 2 டீம் இருக்குது. இப்போ 2 டீமில் எது பெருசு அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆனால் நேசம் நீங்கள் 2 பேரும் வைக்கிறீங்க, ஆனால் என்னுடைய நேசர்கள் பொய் கடவுள்களுடைய நேசர்களுக்குன்னு போட்டி வச்சா இவங்க டாமினேட் பண்ணிடுறாங்க. என்னுடைய நேசர்களுடைய நேசம் மாதிரி நீங்கள் உங்கள் கடவுள்களை நேசிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இது எந்த பொய் கடவுள்களை குறிக்கும்? இப்போ நீ சிலைகள் எடுத்துங்க. அல்லாவை நேசிக்கக்கூடிய கூட்டம் அல்லாவுக்காக எல்லாமே அர்ப்பணிக்குது. சிலைகளை நேசிக்கக்கூடிய கூட்டம் சிலைகளுக்காக எல்லாமே அர்ப்பணிக்குது.
அல்லாஹ் அளவுக்கே நேசிக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாங்கள் பெருசுங்கிறான், ஏன் ஃபாலோயர்ஸு பெருசுங்கிறான். அப்போ இது சிலைகளுடைய கடவுள்களுடைய நேசத்தை பற்றி இது பேசலை. அல்லாவுக்காக ஒருத்தன் படையில், அல்லாவுக்காக ஒருத்தன் 6 லட்ச ரூபா செலவு பண்ணி ஹஜ்ஜு பண்ணுறது தயாராக இருக்கானா? திருப்பதி உண்டல்லையும் 6 லட்ச ரூபா போடுறதுக்கு ஒருத்தன் தயாராக இருக்கான். புரியுதா? அல்லாவுக்காக ஒருத்தன் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு தயாராக இருக்கானா, ஒருத்தன் கோயில் கட்டுறதுக்கும் தயாராக இருக்கான். அல்லாவுக்காக ஒருத்தன் வணக்க வழிபாடு செய்கிறது தயாராக இருக்கானா, கோயிலுக்கும் ஒருத்தன் தயாராக இருக்கான். இந்த போட்டியில் பொறுத்த வரைக்கும் அல்லாவை நேசிப்பவனும் மற்றவனும் சமமாகத்தான் இருக்காங்க. இப்போ இலாஹுடைய இன்னொரு டெஃபினேஷனுக்கு வருவோம். அல்லாஹ் ஆட்சியாளனா ஏற்றுக்கிட்டவனும் அல்லாஹ் அல்லாதவர்களை ஆட்சியாளராக ஏற்றுக்கணும். என் தலைவர் சொல்கிறாரு அப்படின்னா போஸ்டர் ஒட்டுவான், தலைவர் சொல்கிறாருன்னா எலெக்ஷன் டியூட்டி பார்ப்பான், தலைவர் சொல்கிறாருன்னா பணத்தை கொடுப்பான், தலைவர் சொல்கிறாருன்னா உயிரை கொடுப்பானா? அப்போ அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் 21:22, வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ் ஒருவனை தவிர மற்ற கடவுளர்களும் இருந்திருந்தால் அவ்விரண்டின் ஒழுங்கமைப்பும் சீர்குலைந்து போயிருக்கும். எனவே அவர்களின் பொய்யான வர்ணனையில் இருந்து அர்ஷுக்குரியவனான அல்லாஹ் மிக புனிதமானவன். அவன் தன்னுடைய செயல்களுக்கு எவர் முன்னிலையிலும் பதில் சொல்ல வேண்டியவன் அல்ல, மற்றவர்கள் அனைவரும் பதில் சொல்ல வேண்டியவர்களே அப்படிங்கிற முதல்ல சொல்கிறான். முதல்ல 2வது கடவுளுங்கிறது ஒரு பாசிபிளே கிடையாது, நிர்வாகமே பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி நிர்வாக சீர்கேடு ஏன் ஏற்பட்டது? புது கடவுளை இன்ஜெக்ட் பண்ணதுனால ஏற்பட்டது. நீ முஸ்லீம் சமுதாயம் ஏன் துன்புறுத்தப்படுது? புது கடவுளை சேர்த்து நீங்கள் இன்றைக்கி உலக போர் தலைக்கு மேலே ஏன் நின்றுட்டுருக்கு? புது கடவுள்களை அக்செப்ட் பண்ணதுனால. இப்போ அதில் என்ன அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், இதில் 2வது அல்லாஹ் பேசுகிறான். 21, 23 அல்லாஹ் சொல்கிறான், நான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஓனர், எவனுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாரும் எனக்கு பதில் சொல்லணும். என்னடா கம்பேரிசன்? இங்கே எல்லாரும் அடிமை, நான் ஓனரு, நான் எவன்ட்டி கணக்காட்டணும்னு அவசியம் கிடையாது, ஏன் காசு நான் விரும்பினா எப்படினாலும் செலவு பண்ணுவேன். நீ அடிமை, எனக்கு நீ பதில் சொல்லாமல் விட மாட்டேன். நான் என்ன பேசு? என்னை விடுத்து அவர்கள் மற்ற கடவுள்களை ஏற்றுக்கொண்டார்களா? உங்களின் சான்றினை கொண்டு வாருங்கள், எவிடன்ஸ் கொண்டு வாங்க. மன்னராட்சி ஹலால், குரான்லேருந்து ப்ரூஃப் பண்ணு. மன்னராட்சினா என்ன முதல்ல டெஃபினேஷன் கொடு, அதுக்கப்புறம் அது ஹலால்னு சொல்லு. பண்ணினா என்ன முதல்ல டெஃபினேஷன் கொடு. நான் சொல்கிறேன், சான்று கொண்டு வாங்க. இந்த வேதமும் இருக்கிறது, இதில் நான் வாழும் காலத்தை சார்ந்தவர்களுக்கு அறிவுரை நல்கப்பட்டுள்ளது. கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவுரை இருக்கு. அந்த காலத்தில் கிலாஃபத்துக்கு வழிகாட்டிச்சா? இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு இந்த ஆயத்தால் சொல்லு. நான் வாழும் காலத்தை சார்ந்தவர்களுக்கு அறிவுரை நல்கப்பட்டுள்ளது, மேலும் எனக்கு முன் சென்று போன மக்களுக்கும் அறிவுரை வழங்கிய வேதங்களும் இருக்கின்றன. அப்போ முன்னாடி போனவங்களுக்கும் வழிகாட்டுச்சு, உமர், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவங்களுக்கும் வழிகாட்டுச்சு, இன்னைக்கும் வழிகாட்டுது. அல்லாஹ் சொல்கிறான், ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் உண்மையை புரியாதவர்களாக இருக்கின்றனர், எனவே அவர்கள் முகம் திருப்பி செல்பவர்களாக இருக்கிறோம். பேசுனா கேட்கவே மாட்டோம், நாங்கள் பார்க்கவே மாட்டோம், நாங்கள் ஸ்கிப் பண்ணுறோம், நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறோம். இது 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 ஏன் இந்த கிளிப்பு கூட எங்கள் காதில் கொண்டாந்து போடுறீங்க? இது கூட நாங்கள் கேட்க விரும்பலை அப்படிங்கிறேன். உங்களுக்கு முன்னர் நாம் அனுப்பிய எந்த தூதரிடத்திலும் நிச்சயமாக என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, எனவே என்னையே நீங்கள் அடி பணிய வேண்டும் என்று வஹீன் மூலம் நாம் அறிவித்திருந்தோம். இதைத்தான் நான் எல்லா தூதருக்கும் சொன்னேன். நான் எங்கே மாற்றி சொன்னேன்? எல்லா தூதரும் கலிஃபா தான், எல்லா மனிதர்களும் கலிஃபா தான். அந்த வகையில் எந்த நேரத்துலையுமே சுயமாக செயல்படுங்கன்னு நான் விடவே இல்லையாப்பா. எல்லாம் கேட்குறான், சொந்தமாக நீங்கள் வாழ்ந்துக்குங்கன்னு நான் விடவே இல்லையே. நான் ஆதம் நபியை அனுப்பும் போதும் சொல்லலை, ஒவ்வொருத்தரை அனுப்பும் போதும் சொல்லலை, நபிமார்களை அனுப்பும் போதும் நான் சொல்லலை. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ்ந்துக்குங்கன்னு நான் பேசவே இல்லையே. இது 21, 22 25 வரைக்கும். அது அடுத்த அல்லாஹ் சொல்கிறான் 23:91, அல்லாஹ் யாரையும் தன் பிள்ளைகளாக எடுத்துக்கொள்ளவில்லை, மேலும் அவனுடன் வேறு எந்த கடவுளும் இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் ஒவ்வொரு கடவுளும் தன் படைப்புகளை அழைத்து கொண்டு தனியே சென்றிருப்பார். தங்களுடைய அந்த ப்ரொடக்ஷனை எடுத்து தனியாக போயிருப்பாங்க, இருந்திருக்கவே மாட்டேன். ஏன் கீழே, என் ரூல்ஸு கீழே அவங்க ஏன் இருக்கணும்? கர்நாடகாவில் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர், இங்கே லாட்ரி சீட்டு பேண்டு, அது கர்நாடகா முதலமைச்சர் ஃபாலோ பண்ணுவாரா? அவர் கீழே இருக்கிற குடிமக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் எங்கே நடக்கும்? அப்படி ஒரு ஓனர்னு ஒன்று இருந்தால் தானே நீ ஃபாலோ பண்ணணும். ஓனரே இல்லாத போது நீ எப்படி ரூல்ஸ் மட்டும் எடுக்கலாம்? உலகத்துக்கே ஒரே முதலமைச்சர் அல்லாஹ், வேற ஒரு முதலமைச்சர் நான் ஆக்கவே இல்லை, அப்போ ரூல்ஸ் மட்டும் எங்கேருந்து சொருகிட்டீங்க? அல்லாஹ் கேட்குறான். மேலும் ஒருவர் மற்றவரை விட மேலோங்க முனைந்து கொடுப்பார். அதில் போட்டி நடந்துட்டு இருக்கும். தமிழ்நாடு முதல் மாநிலமாக்கணும்னு இவர் ட்ரை பண்ணுவார், கர்நாடகா முதல் மாநிலமாக்கணும்னு அவர் ட்ரை பண்ணுவார்.
குஜராத்தை விட எங்கள் நிர்வாகம் சிறந்ததுன்னு இவர் ப்ரூஃப் பண்ணுவார், அவரை விட எங்கள் நிர்வாகம் சிறந்ததுன்னு இவர் ப்ரூஃப் பண்ணுவார். இந்த போட்டி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இங்கே போட்டியே இல்லையே, நான் மட்டும்தானே ஓனர், எனக்கு யாருமே ஈக்குவலாகவே இல்லையே. அப்போ போட்டியே இல்லாமல் எப்படி போட்டியெல்லாம் நீங்களே வச்சுக்கிறீங்க? மிக தூய்மையானவனாக இருக்கிறான் அல்லாஹ். இவர்கள் புனைந்துரைக்கும் தன்மைகளை விட்டு என்ன அநியாயமாக பேசுகிறீங்க? நபியை இவர்களிடம் கேளும், நீர் கூறுவீராக, இவர்கள் சொல்வது போல் அல்லாஹ்வுடன் வேறு கடவுளும் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அர்ஷுடைய அதிபதியின் இடத்தை அடைவதற்கு நிச்சயமாக வழிவகையை தேடியிருப்பார்கள். இந்த இடத்துல பிஜே வேற மாதிரி மொழிபெயர்த்திருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, அவனுக்கிட்ட சரணடைய ஒரு வடியை தெரிவித்திருப்பாங்க. மௌலானா மோதி என்ன சொல்லிடுறோன்னா, அல்லாஹ்வை கவுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. வேற கடவுள் இருந்திருந்தா அர்ஷை தட்டி விட்டுட்டு அந்த இடத்துல அவங்க உட்கார்றதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுதானே எல்லாரும் பண்ணுறாங்க. குஜராத் முதலமைச்சராக இருந்தார், அப்போது பிரதமர் மன்மோகன் சிங்காக இருந்தார். இவர் என்னத்தை பிளான் பண்ணார்? முதலமைச்சராக வந்து தேசிய அரசியலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணார். இப்போ இன்றைக்கி ஸ்டாலின் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாரு? மம்தா பானர்ஜி என்ன முடிவு ஆசைப்பட்றாங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்கு ஆசைப்படுறாரு? அப்புறம் தெலுங்கானா முதலமைச்சர் இருக்கார், யார் அவர்? சந்திரசேகர் ராவ் எதுக்கிட்ட முயற்சி பண்ணுறாரு? உள்ளூரில் வந்து 2 தடவை தொடர்ச்சியான பீரியடில் வந்துட்டார். 5 வருஷம் ஜெயிச்சிட்டால 3வது வருஷம் எதை ட்ரை பண்ணுறாங்க? அடுத்த வருஷம் இது கசந்துருது. வெறும் முதலமைச்சரா? அடுத்த லெவல் என்ன போகலாம். இவருக்கு என்ன ஆச்சு? இவருக்கு உலகத் தலைவர் ஆகிறதுக்கு ஆசை வந்துருச்சு. இந்தியா தலைமை தாங்கும். அடுத்தது என்ன? உலகத்தை தலைமை தாங்குவோம். அடுத்தது என்ன? உலகத்துக்கு வெளியே தலைமை தாங்குவோம், சூரியனை தலைமை தாங்குவோம், சந்திரனை தலைமை, நல்லா சொல்கிறேன், கடைசியாக அரிசை தலைமை தாங்குவோம். இந்த வரைக்கும் உங்கள் போட்டி வரும்பா. ஆனால் அப்படிலாம் யாரும் இல்லையே. ஒரு 4 நாள் நாங்கள் சுற்றுறோம் பூமியை அப்படின்னு யாருமே இது வரைக்கும் வரலையே. உங்களுக்கு மழை வேலைன்னா என்கிட்ட தானே கேட்குறீங்க. இப்போவும் எண்ணெய் சார்ந்தில் இருக்கீங்க. டிபெண்டன்சி எண்ணெய் நம்பியில் இருக்குது. நான் தண்ணி கொடுக்கலன்னா சாவுறீங்களே. நான் வெயில் இழுத்து விட்டேன்னா உங்களால் தாங்க முடியலையே. டெம்பரேச்சர் மாறிச்சுன்னா உங்கள் கதி மோசமாயிருத. அல்லாஹ் சொல்கிறான், அவன் மிக தூய்மையானவனும் மிக உயர்ந்தவனும் மேலானவனும் ஆவான் இவர்கள் கூறிக்கொண்டிருப்பதை விட்டு. அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது வந்து சாம்பிள். இன்னும் வந்து ஏராளமான வசனங்கள் இது இருக்குது. இது 200க்கு மேற்பட்ட இவரே சொல்கிறார்ல, லா இலாஹாக்கே இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் ஒரு 10-15 வசனம் பார்த்துருப்போம். இவ்வளோ இதுவே வெயிட்டும். அப்போ ஒட்டு மொத்தமாக சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இறைவனாலே அவன் அனைத்தையும் அனைவரையும் ஒரு ஆளை எல்லா டிபார்ட்மெண்ட்டும், ஆள் மட்டும் இல்லை, ஆளு எல்லா துறைகளிலும் அவன் அவன் எப்படி சாப்பிடணும், எப்படி ட்ரெஸ்ஸு போடணும், எப்படி வாழணும், புரியுதா இல்லையா? எது செய்யணும் எது செய்யக்கூடாது எல்லா விவகாரங்களையும் முடிவு செய்யக்கூடியவனாக இருப்பவன் தான் இறைவன். தான் கண்ட்ரோலில் ஒருத்தன் இல்லைனாலே அவன் இறைவன் கிடையாது. ஒருத்தனை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியலன்னா அவன் யார்? அதுவே இறைவன். இப்போ விட்டுருக்கானா? விட்டுருக்கான். ஏன்னா சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் கேட்பாங்க, அப்போ அல்லாஹ் இறைவன் இல்லைன்ட்டான். இல்லை, அந்த அர்த்தம் கிடையாது. சுதந்திரம் தரப்பட்டு, இது சோதனைக்காக டெம்பரரியாக கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இதை மிஸ்யூஸ் பண்ணலாம். அப்போ அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இப்லீஸ் எல்லாரையும் வழிகெடுத்துட்டு இருக்கிறானா? சுதந்திரம் தரப்பட்டிருக்கு. அப்போ எல்லா செயல்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பான சரிங்களா? அப்போ அதில் வந்து அல்லாஹ் இதில் டோட்டலாக இந்த வசனங்கள்லேருந்து பார்க்கறது என்ன? ஆள முடியாதவன் இறைவன் கிடையாது. அப்போ ஆட்சி கம்பல்சரி தேவை. யாரிடம் ஆட்சி உள்ளதோ அவனே இறைவன். அதனால தான் ஃபிரௌன் சொன்னால், ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் இறைவன். இப்போ என் கையில் தானே நிர்வாகம் இருக்குது. இந்த மீனிங்கில் தான் சொன்னான். வானம் பூமியை படைச்சது நான் தான் அப்படின்னா எல்லாரும் மந்திரி சபையில் இருக்கிறவங்களே சிரிச்சிருப்பாங்க, பூசாரிகளே சிரிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் போங்க, எகிப்தில் சிலைகள் இருக்கத்தானே செய்யுது. அவன் வணங்கின போலிக்கு அவனே வேறு கடவுள்களை வணங்கி தானே இருந்திருக்கான். அவன் அந்த மீனிங்கில் அவன் கடவுள் சொல்ல. நீங்கள் அதையாவது வரலாறையாவது போய் படிங்க. அதுவும் வந்து ஒழுங்காக இல்லை. அப்போ கடவுளின் வேலை அப்படின்னு எடுக்கும்போது 3 விஷயங்கள். ஒன்று இந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்த, அதாவது ஆன்மீகம் சார்ந்ததுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம பாஷையில் சொல்லப்போனால், இன்றைக்கி நவீன உலகத்துடைய டெஃபினேஷனில் எடுத்தனா என்ன கடவுளின் வேலைன்னா என்ன? தேவைகளை நிறைவேற்றுவது, அபயம் அளிப்பது, உங்கள் மக்களை கண்காணிப்பது, எல்லாத்தையும் கண்காணிப்பது, பாதுகாப்பது, உதவியின் போது பதிலளிப்பது. இது எல்லாமே கடவுளுடைய வேலை. இது எதுவுமே எளிதான வேலை கிடையாது. யார் படைத்து நிர்வாகம் செய்து வருகிறானோ அவனால் மட்டும்தான் செய்ய முடியும். இதற்காக அவன் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை வச்சுருக்கான். தண்ணி வேணும்னா சூரியனும் வேணும், தண்ணி வேணும்னா காற்றும் வேணும்,
தண்ணி வேணும்னா சூரியன் பூமி இந்த இதெல்லாம் இந்த கண்டிஷனில் சுற்றணும். அப்போ தான் தண்ணி வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ இது எல்லாமே வச்சுருக்கிறது அவனுடைய அப்போ இறைத்தன்மைக்கான ஒரு அத்தாட்சி. ரெண்டாவது அப்படிப்பட்ட இறைவன் தன் ஆட்சியை உலக ஆட்சி, இயற்கை ஆட்சி, மனித ஆட்சின்னு பிரிக்கலை. ஆட்சின்னு அல்லாஹ் பேசுனா எல்லா ஆட்சியும் தான். பிரித்ததை ஆதாரம் காட்டுங்க. அல்லாஹ் கேட்குறான், பிரித்ததை நீ ஆதாரம் கொடு, குரான்லேருந்து காட்டு. நீ ஹதீஸுக்கு போகக்கூடாது, குரான்லே தான் இருக்குது. அனைத்து ஆட்சியும் அவனுக்கே சொந்தம், படைத்தல் நிர்வகித்தல் அவனுக்கே உரியது. இது வந்து ரெண்டாவது விஷயம். ஒன்று, எல்லாத்தையும் அவன் தான் பண்ணுறான். அந்த ஆட்சியில் டிவிஷன், அதிகாரத்தை டிவிஷன் பண்ணல. ரெண்டாவது, மூணாவது, இந்த எந்த ஆட்சியிலும் யாரும் கூட்டாளி கிடையாது. ஆட்சியை பிரிக்கலை ஒன்று, ஆளையும் சேர்த்தலை மூணு. இதில் வீட்டுக்கு சொந்தக்காரன் அல்ல, வீட்டில் இந்த ரூம் என்னது இந்த ரூம் என்னதுன்னு பிரிக்கலை. இந்த வீட்டுக்கு இன்னொரு ஓனரும் இருக்காருன்னு அல்ல சொல்லலை. இப்போ மூணையும் பிரிச்சிங்க, புரியுதா? அதே மாதிரி நாலாவது எடுத்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டில் என்ன ரூல்ஸுங்கிற அந்த விஷயத்தில் எப்படி படைத்ததில் எப்படி இணை இல்லையோ, அந்த உணவளித்தலில் எப்படி இணை இல்லையோ, பராமரித்தில் எப்படி இணை இல்லையோ, துவாவில் எப்படி இணை இல்லையோ, அதே மாதிரி ஆட்சியிலும் இணை கிடையாது. அனைத்திலும் அவன் கட்டளைகளே உள்ளது. இதில் கட்டளைன்னு வந்துருச்சுன்னா ரெக்கமெண்டேஷன் கூட அல்லாஹ் எடுத்துக்க மாட்டான். ரசூல்லா கூட ஜக்காத்து எவ்வளோ நிர்ணயம் பண்ணணும்னு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண அல்லாஹ் விட மாட்டான். புரியுதல்ல? தொழுகையில் 5 தக்பீர், தொழுகையில் வந்து 4 ரக்காத்து இருக்கணுமா 3 ரக்காத்து வேணுமா சஜஷன் கொடுத்தா அல்லாஹ் பிடிக்காது. எதில் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் ரசூலா சஜஷன் கொடுப்பாங்க. அதுலேயும் கண்டிக்கப்பட்டாங்க. இந்த பிணை கைதிகள் விஷயத்தில் கண்டிக்க ஏன்னா அது என்னுடைய அந்த சுபாவத்துக்கு மாற்றமான ஒரு முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்க. நான் எப்படி சிந்திப்பேன்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கலாம்? குஃபரை ஒழிச்சு கட்ட தானே சொன்னால், நீங்கள் எப்படி குஃபருக்கு வந்து நீங்கள் தவணை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் வந்து அதை பேசுகிறான். அதே மாதிரி உஹது போரில் எடுத்துக்கங்க, எல்லாம் இவனை மன்னிக்காத அப்படிங்கும்போது இது வந்து அதிகாரத்தில் உனக்கு பங்கே கிடையாது, நீ எப்படி ஜாயிண்ட் ஆகலாம்? அப்போ ரசூலா அந்த மிஷன் ரசூல்லாவது அல்லாவுடைய எதிரி, நபியுடைய எதிரி, அவனை எதிரியாகத்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா டெம்பரவரி எதிரி தான், பர்மனண்ட் எதிரி கிடையாதுங்கிறான்ல. காலித் பின் வலீத் டெம்பரவரி எதிரி, 2வது வருஷத்தில் அவர் எதிரி, 7வது வருஷத்தில் அவர் நண்பர். அதே காலித் பின் வலீத் தோல்ல நீ கையை போடணும், அப்புறம் நீ தான் பட்டமும் கொடுக்கணும் அல்லாவுடைய போர்வாளுன்ட்டுங்கிறான். எவ்வளோ பெரிய இதுவே விட்டு தரல அப்படின்னா, கவர்னர் வந்து இது வந்து அவர் சொல்கிறார்ல, அந்த திருட்டுக்கு இதுதான் சட்டம் அப்படின்னா மாவீரன் சொல்கிறார்ல, நீ என் பூமி நான் சட்டம் அப்படின்னா என்ன இது? இதுக்கு பேர் என்ன? அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதுக்கு பேர் என்னது? ஃபத்வா நீங்கள் கொடுத்துங்க, அந்த வேலை உங்களும், அது நீங்கள் தானே அந்த துறை கையில் எடுத்திருக்கீங்க, தீர்ப்பளிக்கக்கூடிய துறை, அதை நான் எடுக்க மாட்டேன். அப்போ இது டோட்டலாக எடுத்தோம்னா இதில் யாரையாவது கூட்டாக்குன்னா அதுக்கு பேர் என்ன? ஷிர்க். இதுக்கு அப்படி யாராவது ஒருத்தர் ஆர்டர் போடுறவராக மாற விரும்புனா அவர் கடவுளாக மாற விரும்புகிற கோரிக்கையை வச்சிருக்காருன்னு அர்த்தம். நானும் கொஞ்ச நாள் கடவுளாக இருந்து பார்க்குறேன், நானும் கொஞ்சம் உத்தரவுலாம் போட்டு தான் பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். இது சொல்லிட்டு செஞ்சாலும் சரி, சொல்லாமல் செஞ்சாலும் சரி. இப்போ தர்காவுக்கு போகிறவங்களாம் நாங்கள்லாம் சிறுக்கு இணை வைக்க போகிறோம் வாங்கல், இணை வைப்பு திருவிழா அப்படின்னா போடுறாங்க, கந்தூரி திருவிழான்னு தானே அவங்க போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்னங்கிறீங்க? அப்போ அந்த இடத்துல நாங்கள் வந்து இல்லைங்க, அவங்க எங்கெங்க இணை வச்சாங்க, கந்தூரி திருவிழான்னு தாங்க சொல்லி நடத்துனாங்க, அவங்களுக்கு ஏங்க முஸ்ரிக்குன்னு சொல்கிறீங்கன்னா, அவங்க வாயில் கந்தூரி திருவிழான்னு சொன்னாலும் அது இணை வைப்பு திருவிழா தான். அப்போ உங்களுக்கே உங்கள் ரூல்ஸ் உங்களுக்கே ஃபிட் ஆகுதா இல்லையா? அப்போ வாயில் அவன் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டும் செயல்தான் கணக்கில் எடுக்கப்படும் அப்படிங்கிற. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது சிறுக்கு. இப்போ இதில் ஆட்சி அதிகாரம் பொறுத்த வரைக்கும் குழப்பக்கூடிய அந்த எதில் கொண்டா குழப்பறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம் அல்லாஹ் வந்து ஆட்சி அதிகாரம் வச்சுருப்பான், மனிதர்கள்ட்ட அவன் கொடுத்து வச்சுருக்கான். அந்த கொடுத்தது அது வந்து ஒரு கண்டிஷன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அப்போ அதில் அல்லாஹ் இதில் இந்த 3:26 சொல்கிறான், நபியே நீர் கூறுவீராக, அல்லாவே ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் அதிபதியே, நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், மேலும் நீ நாடுகிறவர்களிடமிருந்து ஆட்சியை பறிக்கின்றாய், நீ நாடுகின்றவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்றாய், மேலும் நீ நாடுகின்றவர்களை இழிவுபடுத்துகிறாய், நன்மைகள் அனைத்தும் உன் கைவசமே உள்ளன, நிச்சயமாக நீ ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் உடையவன். அப்போ அல்லாஹ் யாருக்கு ஆட்சி கொடுத்தானோ அவன் யார்? அவன் பேர் கலீஃபா. அல்லாஹ் யாருக்கு ஆட்சி கொடுத்துட்டானோ அவன் பேர் யார்? கலீஃபா.
அல்லாஹ் கொடுக்காம ஹலாமான முறையில் அந்த ஆட்சியை ஒருத்தன் வாங்கிட்டான்னு வைங்க, அவனுக்கு பேர் யார்? மன்னன். ஆர்சி புக் கூட வண்டி வாங்கினா கலீஃபா. ரோட்டில் நின்றுட்டு இருக்கிற வண்டி பூட்டு உடச்சி தள்ளிட்டு வந்தால் அவனுக்கு பேர் மன்னன். ஹைவேல வரும்போது 2 பேரும் பைக்கில் தான் வருவாங்க. நீங்கள் அந்த இடத்துல பார்த்து இப்போ 2 பேரும் ரைடர் தானே, பைக் தானே ஓட்டுறாரு, 2 வீலர் தான் இவர் வச்சுருக்காரு. அவர் அங்கேயும் 2 வீல் தான் இருக்கும், இங்கேயும் 2 வீல் தான் இருக்கும். இவர்கிட்ட புக்கு இருக்காது, இவர்கிட்ட புக்கு இருக்கு. மன்னருக்கும் கலீஃபாவும் வச்சு. அப்போ அல்லாஹ் இது சொல்கிறாங்க, நாடுகிறவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தா. அல்லாஹ் நாடும் விதம் என்ன? ஷூரா. ஷூரா அடிப்படையில் நாடுகிறவர்களுக்கு ஆட்சி கொடுப்பான். இல்லை ஷூரா அடிப்படையில் இல்லை, இப்போ எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே திருடுங்க, அப்போ ஏதோ ஒரு திருடனுக்கு ஏதோ ஒரு திருடன் மேலே பவரை கொடுப்பான். இருக்கிற 4 திருடனில் மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணிக்குவான். ஹிட்லருங்கிற திருடன் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணுவான், அந்த திருடன் எடுத்துகிட்டு கீழே போட்டு போவான். அது இது மாதிரி சந்தூக்கு மாதிரி இவங்களை அந்த தாபூத்து இருக்குல்ல, இந்த பெட்டி இவன் தூக்கிட்டு போய் அங்கே போடுவான், அதை தூக்கிட்டு போய் இங்கே போடுவான். அது பெட்டி இப்போ எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியும், இப்போ யார் வச்சுருக்காங்கன்னா அந்த பெட்டி தெரியாது, அது பாட்டுக்கு பெட்டி ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்குது. அது ஆனால் அல்லாஹ் கொடுத்தது யாரும்? மூசா நபிக்கு கொடுத்ததை வந்து அல்லாஹ் மூசா நபிக்கு கொடுக்குற அந்த பெட்டியை. ஆனால் அந்த பெட்டி வந்து இப்போ யார் வேணாலும் வச்சுருப்பாங்க. அப்போ அல்லாஹ் லீகலாக கொடுக்கறதுக்கு பேர் கிலாஃபத்து. இப்போ இல்லீகலாக யாரை எடுத்தாங்களோ அதுவும் கொடுப்பான். ஏன்னா இந்த பூமியில் அப்படி தான் கொடுத்து வச்சுருக்கான். ஆனால் பூமியில் அல்லாஹ் சுதந்திரம் கொடுக்கலன்னு வச்சுங்க, எவனுமே ஆட்சியாளராக இருக்கவே விட மாட்டான். ஆனால் சுதந்திரம் கொடுத்ததுனால விட்டு வச்சுருக்கான். அல்லாஹ் தான் சொல்கிறான், நீ ஒவ்வொரு மீதும் பேராற்றலுடையவன். இதில் 23, 15, 115, 116, 117 அல்லாஹ் சொல்கிறான், நாம் உங்களை வீணாகவே படைத்துள்ளோம் என்று நம்மிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தீர்களா என்ன? உங்களாம் வரவே மாட்டீங்கன்னு நினச்சிட்டு தான் இவ்வளோ தைரியமாக இங்கே பேசிகிட்டு இருக்கிறீங்களாடா அப்படிங்கிறான். மிக உயர்ந்தவன் ஆவான், உண்மையான அரசனாகி அல்லாஹ். உண்மையான அரசன், இது என்ன உண்மையான அரசன்? அப்போ உண்மை இல்லாத ஒரு அரசன் இருக்கிறாரோ? ஒரிஜினல் அரசன் ஒருத்தர் இருக்கானா, இப்போ டூப்ளிகேட் அரசனும் இருக்கத்தானே செய்வாங்க. அப்போ நீங்கள் அரசன் எல்லாம் சமன்ட்டிங்கன்னா அப்போ அல்லாவுக்கு சமம் தானே அர்த்தம். நீங்கள் பிரிங்க, உண்மையான அரசன் யார், பொய்யான அரசன் யார், இதை கேட்டகரைஸ் பண்ணுங்க, மாட்டிக்குவீங்க. அப்போ அல்ல உண்மையான அரசன் ஆகிய அல்லாஹ், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, சங்கை மிக அர்ஷின் உரிமையாளன். யாரேனும் அல்லாஹ்வுடன் வேறொரு கடவுளை அழைத்தால் அது பற்றி அவனிடம் எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் அவனுடைய கணக்கு அவனுடைய இறைவனிடமே உள்ளது. இத்தகைய நிராகரிப்பாளர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. அந்நாளிலோ மக்கள் எந்த திரையுமின்றி, இது வந்து அல்லாஹ் சொல்கிறான், இது எந்த வெற்றி பெறுவதும் இல்லை அப்படிங்கிறான். ஆதாரம் இல்லாமல் வந்து நிற்காதீங்க. நான் வேறு எந்த அரசனையும் நான் வந்து சொல்லலை, ஒரு அரசன் மட்டும்தான் நான் உங்களை வணங்க சொல்லியிருக்கிறேன். உண்மையான அரசன் அல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் வேற ஒருத்தன் அரசன், இது பைபிள்லேயும் இருக்குது. என்னை தவிர வேறு அரசனை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது என்று உங்களுக்கு நான் எச்சரிக்கவில்லையா? தாலூத்து கேட்பாங்கள்ல, அதுக்கு வந்து கவுண்டர் இப்படி வரும். இந்த நபி வந்து சொல்லுவார், என்ன அரசனை கேட்குறீங்க, அரசனை அல்லாவை தவிர வேறு அரசன் இல்லைன்னு உங்களுக்கு போது, யாதொரு விக்கிரகமாகினும், அது மட்டுமா இருக்குது பைபிளில், இதுவும் இருக்குது. என்னை தவிர வேறு அரசன் உங்களுக்கு இல்லைன்னு குரானில் இல்லையா? குரான்லேயும் இருக்குது, என்னை தவிர உங்களுக்கு வேறு அரசன் இல்லைன்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். 40 அத்தியாயத்தில் 16 அல்லாஹ் சொல்கிறான், அந்நாளில் மக்கள் எந்த திரையும் இன்றி வெளிப்படுவார்கள். எந்த திரைனா வேஷம் இல்லை, அவன் மேலே எந்த லேபிளும் இருக்காது, அந்த வேஷம்லாம் கலைச்சிரும். வேஷத்தை தான் குறிக்குதுன்னு அடுத்த சென்டென்ஸ்லேயே புரியும். அவர்களுடைய எந்த விஷயமும் அல்லாவை விட்டு மறைந்திருக்காது. உங்கள் வண்டவாளம் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆயிரும். நீங்கள் ஆன்மீக பக்தியில் தான் பேசுனீங்களா, நீங்கள் வேற எதை எதிர்பார்த்து பேசுனீங்க? அல்லாஹ் சொல்கிறான், எதையும் மறைந்திருக்காது. அப்போ அல்லாஹ் கேட்பான், அன்று அழைத்து கேட்கப்படும். என்ன கேட்கப்படும்? இன்று ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? இப்போ சொல்கிறான் மன்னன் யார் அப்படிமா. எல்லாவற்றையும் அடக்கியாலும் ஏகன் ஆகிய அல்லாவுக்கே உரியது. அப்போ அவங்க சொல்லுவாங்களாமா, வேற யார் அரசனு, நீதான் எல்லாத்தையும் அடக்கி அழக்கூடிய அல்லன்னு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், திரையை ஏன் பேசுகிறான், வேஷத்தை ஏன் அல்லாஹ் பேசுகிறான், ஏன் எங்கள் ஆட்சியை பற்றி விசாரிக்கப்படும், மறுமையில் விசாரிக்கப்படும், கிலாஃபத்தை பற்றி விசாரிக்கப்படும் தானே குரான் பேசுது. இந்த விசாரணையிலேருந்து தப்பிக்கணும்னு தானே நாங்கள் பேசுகிறோம். இதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது சொல்கிறான், இதுக்கு விளக்கமாக ஹதீஸ் முஸ்லீமில் வருது. இது நிறைய எல்லா கிதாபுலையும் இருக்குது இந்த ஹதீஸு. வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் மறுமை நாளில் வானங்களை சுருட்டுவான், பிறகு அவற்றை தனது வலக்கரத்தில் எடுத்துக்கொள்வான். பிறகு நானே அரசன், அடக்குமுறையாளர்கள் எங்கே, ஆணவம் கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான். பிறகு பூமியை தனது இடது கரத்தில் சுருட்டி கொள்வான். பிறகு
நானே அரசன், அடக்குமுறையாளர்கள் எங்கே, ஆணவம் கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான். ஃபஸ்ட்டு கேள்வி தொழுகையை பற்றி தானே சொன்னாங்க. இது என்ன மொத்தமாக ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்கு பதில் சொல்லிட்டா எல்லாத்துக்குமே தப்பிச்சணும். அவங்க தொழுகையே ஃபேக்குன்னு தான் இஸ்லாம் அதான் சொல்கிறது. என்னை பிடிச்சி உழுக்குனதும் அதுதான். தொழுதுட்டு நீ சொர்க்கத்துக்கு போயிடுவியா, போக மாட்ட அப்படின்றாரு. என்னடா இது, தொழுதுட்டு சிறுக்கு வைக்கக்கூடாதுன்னாங்க, ஓகே. ஹலால் ஹராம் ஃபாலோ பண்ணாங்கன்னாங்க, பண்ண சொன்னாங்க, ஓகே. சரி, இதுவே மக்களுக்கும் எடுத்து தாவா செய்யணுன்னாங்க, அதுவும் ஓகே. அப்போது இதெல்லாம் செஞ்சும் நரகத்துக்கு போவேனா, என்ன தான் சொல்கிறீங்க, ஏன் சொல்கிறீங்கன்னு அதை பிடிச்சி நூலை இழுக்க போனால் குரானே வந்துருச்சு. அவர் ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு அந்த 5 நிமிஷம் கிளிப், சின்ன கிளிப்பு இருக்கும், ராஹினி ஜாத்துன்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்காவில் பேசுவார். அமெரிக்காவில் பேசுவார், சொல்லுவார், உன் தொழுகை சுருட்டி மூஞ்சில் எரியப்படும், உன் இபாதத் வந்து தூங்கி மூஞ்சில் எரிட்டிப்போம். முதல் கேள்வி இங்கே என்ன இருக்குது, மறுமையில் தனித்தனியாக கூப்பிடும்போது தான் தொழுதியா நோம்பு வச்சியான்னு கேட்பான். மொத்தமாக எடுத்து வச்சு அரசன் எங்கே வாங்க, எவன்டா எங்க ராஜா, நான் தாண்டா ராஜாம்மா. இது அறிவிக்கிறது யார், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இது இன்ஷா அல்லாஹ் மீதி வரக்கூடியதில் தீனு, ரப்பு, இபாதத் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணும்போது இன்னும் தௌஹீத் ஸ்ட்ராங் ஆயிரும். இதிலே தௌஹீத் என்ன அப்படி, இது குரான் பேசக்கூடிய தௌஹீத் என்ன அப்படிங்கிறது நமக்கு இதிலே வந்து புரிஞ்சிடும். ஈமான் இருக்கிறவங்களுக்கு, மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு குரான் யாரை உழுக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அது வந்து போதுமான சான்று. இது வரைக்குமான இந்த நிகழ்வு போதும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது பார்ப்போம். வாக்கிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்